கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறோம். அடியன் சார்ந்து இருக்கக்கூடிய வேலூர் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களையும் இன்றைய தினம் சென்னை இக்லிஷால இருக்கக்கூடிய அன்பு பரிசுத்தவான்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் விருப்பப்பட்டு உங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் பிரதர்ஸ் கிட்ட என்ன பண்ணிடுவேன்னா சேர்த்துருவேன். ஸோ பிரதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ், வினோதமான காரியங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைட்டிலே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரேஞ்ச் திங் அப்படின்ற இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம ஆதார வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 55 அதிகாரம் 9 வசனம். ஏசாயா 55 அதிகாரம் 9 வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. ஆக்சுவலா இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வசனம் தான். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஸோ அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, அப்படியே எப்படியே பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி ரொம்ப உயர்வாக இருக்கிறதோ அதே மாதிரி உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஸோ டைரக்டா இந்த வசனத்துக்கு மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நம்ம கடினப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு. என்ன சொல்ல வராரு இதுல? அதான் கரெக்ட் தான். அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? கரெக்ட். நம்மளுடைய சொந்த அறிவை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. வேற அப்படின்னா ஈவன் நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல அனுமதிக்கக்கூடிய அனுபவங்களை நாம புரிஞ்சுக்குப்போம். ஒரு மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். பட் அதை காட்டிலும் ரொம்ப யோசிக்க முடியாத அளவுக்கு எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வழிகள், அவருடைய சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ இப்போ நம்ம யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு கிளியராக நமக்கு புரியுது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய யாவே தேவன். ஸோ யாவே தேவன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு சாதாரண பீயிங் கிடையாது. முழுக்க முழுக்க அவருடைய தன்மையை மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா அன்லிமிட்டெட் எனர்ஜி. அன்லிமிட்டெட் எனர்ஜினா அளவே இல்லாத எனர்ஜி, எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ். அவரு எப்போதுல இருந்து இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்லலாம்? என்ன பதிலுமே சொல்ல முடியாது. அவர் எப்பவுமே என்ன பண்ணிருக்காருங்க? இருந்துட்டு இருக்கிறாரு. இம்மெஷரபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அவருடைய அறிவை, அவருடைய ஞானத்தை என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே அளவிட முடியாது. ஸோ அப்பேற்பட்டவர் தான் நம்முடைய யாவே தேவன். அப்பேற்பட்டவர் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்படியே இவருக்கு நம்மளை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்கோம்? we are finite and extremely limited. அப்படின்னா அவர் எக்ஸ்ட்ரீம்லி அன்லிமிட்டடு, நாம எக்ஸ்ட்ரீம்லி லிமிட்டட். குறைவான ஒரு ஞானம் தான் யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. ஸோ ஈவன் என்ன கூட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை முழுசா புரிஞ்சுக்க முடியுமா நம்மளால? இப்போ நிச்சயமா என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்படின்னா கிளியரா அப்படி புரிஞ்சுக்க முடியாதுன்னு நம்ம சொல்றதே மாபெரும் மனத்தாழ்மையை நம்ம சைடில் என்ன பண்ணுதுன்னா காட்டுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் அதே சமயத்தில் இப்பேற்பட்ட தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுக்குலத்தோட தொடர்பு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக புதிய சிருஷ்டிகளுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தத்தை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வது கூடிய ஒரு திறன் யாருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகளுக்கு தான் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ புதிய சிருஷ்டிகளுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லா புது சிருஷ்டிகளுக்கு இருக்கா? இல்லையா? இருக்கா இல்லையா? என் கேள்வி புரிஞ்சா? இல்ல நீங்க ஸ்ட்ரேஞ்சா பார்க்க வேண்டாம். எல்லா புது சிருஷ்டிகளுக்கும் இருக்கா? எல்லா புது சிருஷ்டிகளுக்கும் இல்ல. எல்லா புது சிருஷ்டிகளுக்கும் இல்லையா? சில பேருக்கு என்ன ஆகுது? இருக்கு. ஆனா சில பேருக்கு என்ன பண்ணல? இருக்கு. ஆனா எப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசா இல்லை. ஸோ அதுதான் தேவன் என்ன சொல்றாருன்னா வாசிக்கலாம். ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனம். ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்ட?
அவர்கிட்ட. ஸோ சாதாரண அழைப்பு கிடையாது. இப்போ யார் கூடவே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தேவன் அழைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கூடவே அழைக்கிறார். ஆனால் அவரோட கூட போய் தொடர்பு வைக்க முடியுமா? முடியாது. யாரால் முடியாதுன்னா பாவிகளால் முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா பாவிகளுக்கு தேவன் என்ன பண்றதில்ல? செவி கொடுக்கறதில்ல. ஆனா இந்த இடத்துல உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி இருக்காமா பாவம்? ரொம்ப ரெட்டா இருக்காமா. ரெட்டுனா ஒஸ்டா இருந்தாலுமே கூட நான் என்ன பண்றேன்னா உறைந்த மழையை போல் வெண்மையாகும். உறைந்த மழை அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ. ஸோ ஸ்னோ மாதிரி என்ன பண்ணிடுறேன், உங்க பாவத்தை மாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்னோனுடைய கலர் நமக்கு நல்லாவே தெரியும், ஒயிட். அப்படின்னா நீங்க மோசமா இருந்தா கூட உங்களை நான் என்னவா மாத்திடுறேன்? பரிசுத்தமா நான் மாத்துறேன். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் அப்படின்றார். அப்படின்னா கிளியரா எப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியை ஏற்றுக்கொண்டு நாம தேவனுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை நாம அர்ப்பணிச்சிட்டோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து தேவன் நம்மளோட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு, இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த இன்விடேஷன்ல நம்ம எதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள நாம ஆரம்பிச்சிருக்கோம். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல யாரால மட்டும்தான் இப்ப புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதிட்டாருன்னா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:16. 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அறிந்தவன் யார் அப்படின்னு என்ன கேட்கிறாருன்னா, யாருன்னா தேவனுக்கே போதிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துக்கு யாருன்னா போதிக்க முடியுமா? முடியாது. அவருடைய சிந்தையை அறிந்தவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. உண்டாயிருக்கிறது என்ன இருக்கும்? உருவாயிருக்கு. யாருக்கு உருவாயிருக்குது? புது சிருஷ்டிகளுக்கு தான். அப்படி உருவானவர்கள் தான் புது சிருஷ்டின்றோம் நம்ம. யாருக்கு ஆக்சுவலா உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் முழுவதுமா தங்களுடைய வாழ்க்கைய அர்ப்பணிப்புல ஒப்பு கொடுத்திருக்கார்களோ அவங்களுக்கு தான் அது உருவாயிருக்கும். அப்படின்னா பேப்டிசம் எடுத்த எல்லாருமே கிறிஸ்துவின் சிந்தை உருவாயிருக்குமா? பேப்டிசம் எடுத்த எல்லாருக்குமே உருவாயிருக்குமா? வாய்ப்பே கிடையாது. ஆனா யாருக்கு உருவாயிருக்கும்? யாரு தங்களுடைய அர்ப்பணிப்புல முழுவதுமாக அன்ரிசர்வ்டு கான்சக்ரேஷன், அன்ரிசர்வ்டுனா தங்களுக்கு என்று எதையுமே வைத்துக் கொள்ளாம ஒரு அர்ப்பணிப்பு யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குங்க? அந்த சிந்தை உருவாயிருக்கும். பட் அது உருவாயிட்டா மட்டும் போதாது, அது என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் சிந்தை அளவுக்கு வளரணும். அது கருநிலைமையில தான் என்ன ஆயிருக்கு? இப்போ உருவாயிருக்கு. ஸோ வளர்ச்சி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விகிதாச்சாரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த சிந்தை யார் யாருக்கு உருவாயிருக்கோ யாரால நல்லா புரிஞ்சுக்க முடியும் தேவனுடைய சித்தத்தை? உருவான எல்லாராலையும் தேவனுடைய சித்தத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா ஃபுல்லி கான்சக்ரேட்டட். என்னோட கேள்வி என்னன்னா, ஃபுல்லி கான்சக்ரேட்டட் தான் உருவாகுது. ஃபுல்லி கான்சக்ரேட்டட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அர்ப்பணிப்பின் போது செய்யறோம். ஆனா அது ஒன் டைம் ஆக்ட். அது மட்டுமே போதுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த நிலைமை என்ன பண்ணியே ஆகணும்? நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். எது வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும்? முடிவு பரிந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். இப்போ கேள்வி என்னன்னா, அப்படி இருக்கக்கூடியவர்கள்ல யாரால நல்லா புரிஞ்சுக்க முடியும் தேவனுடைய சித்தத்தை? இந்த புதிய சிருஷ்டி யாருக்கு நல்லா வளருதோ, இந்த கிறிஸ்துவின் சிந்தை யாருக்கு அதிகப்படியான வளர்ச்சி இருக்குதோ அவர்களால நல்லா யாருடைய சித்தத்தை புரிஞ்சுக்க முடியும்னா தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சுக்க முடியுமே. ஆனாலுமே கூட சில சமயங்கள்ல தேவன் அவருடைய திட்டத்தில் அனுமதிக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சா இருக்கும், வினோதமா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவருடைய சித்தத்தை சில சமயத்தில் புரிஞ்சு கொள்றது ரொம்ப ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, டஃப். ஆனால் நாம் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் ஒரு ரோட் மேப் பார்க்க போகிறோம். ரோட் மேப்னா என்ன அர்த்தம்? ரோடு தெரியுங்க, அதுன்னு ரோட் மேப்பு. அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை தேவன் என்ன பண்ணியிருப்பார்னா ஸ்ட்ரேஞ்சாக பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக ஸ்ட்ரேஞ்சாக யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து பார்க்கும்போது, மனுஷீக பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சாக தெரியும். பட் அதை நம்ம புரிந்து கொண்டுட்ட பிறகு தேவன் ஏன் இதை அனுமதிச்சார் அப்படின்னு புரிந்து கொள்ளும்பொழுது அதில் மாபெரும் தேவனுடைய ஞானம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியான சம்பவங்கள் இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
போக போக கொஞ்சம் கடினமான விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ உங்களை எங்கே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்ஜிகரில் இல்லை, அம்ஜிகர் தானே அது, அங்கே இல்லை, எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் டமஸ்கஸில் இருக்கிறோம். நாம் ஆதிகால கிறிஸ்தவர்களில் ஒருத்தர். எங்கே இருக்கோம் நாம் இப்போ? டமஸ்கஸில் இருக்கோம். கிபி 35 என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏறக்குறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 2 வருஷம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், மாபெரும் துன்புறுத்தல் யாருக்கு போயிட்டு இருக்குன்னா கிறிஸ்தவர்கள் போயிட்டு இருக்கு. எங்கே போயிட்டு இருக்கு? பக்கத்து ஊரெல்லாம் போயிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் நம்முடைய சகோதரர்களை என்ன பண்ணிருக்காரு? கொலை பண்ணுறாரு. பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போயிட்டு இருக்காரு. ஜெருசலேமில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் சிதறிக்கப்பட்டாங்க. இப்போ என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எங்கே வரப்போகுது? டமஸ்கஸ்க்கும் வரப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நியூஸ் வருது, கோயம்புத்தூரில் வெள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் பிடிச்ச ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு? ஜெயிலில் போட்டிருக்காரு, அடித்து துன்புறுத்திட்டு இருக்காரு. இப்போ நேராக கார் பிடிச்சி எங்கே வந்துட்டு இருக்காருன்னா சென்னை எக்லிஷா வந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நியூஸ் வந்து எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான நியூஸ் தான் ஒருத்தருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. யார் அவரு? அவர் தான் அனனியா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. ஸோ எப்படி இருக்கும் அவருடைய ஷூஸ், அதாவது அவருடைய நிலைமையிலிருந்து பார்க்கும்பொழுது அடுத்து என்ன நடக்குன்னே தெரியல. நியூஸ் வேறு இப்போ என்ன ஆயிடுச்சு? வந்துட்டு இருக்காரு. யாரு? சவுல். அப்போ சவுல் எனப்பட்ட ஒரு மிருகம்னு கூட சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மோசமான நபர் வந்துட்டு இருக்காரு. எப்படி இருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்க அனனியாவுடைய புது சிருஷ்டிக்கு ஓகே, அனனியாவுக்கும் மாம்சம் இருக்கும்ல, அந்த மாம்சம் என்ன யோசிச்சிருக்கலாம்? பயம் வந்திருக்கலாம். அந்த மாம்சத்துக்குள்ள பல ஃபீலிங்ஸ் வந்திருக்கலாம். ஏன்னா நம்முடைய சகோதரர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நிச்சயமா என்னப்பா மனுஷனா அப்படின்னு என்ன பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தோணிருக்கும். இப்போ திடீர்னு அனனியா தலையில குண்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு நியூஸ் வருது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11-12. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போ. எந்த தெருவுக்கு போ? அந்த தெருவு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்த்தெரு. நேர்த்தெருனா தெரு பேரே நேரோவே. அந்த தெருவே ஒரு நேரோவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் வே. அது யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. ஒருவனை தேடு. நான் எங்க போய் தேடணும்? அவர் தான் என்ன பண்ணிருக்காரு? எங்களை தேடிட்டு இருக்காரு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது இதுவே ஸ்டேஞ்சா இருந்திருக்குமா இல்லையா? யாருக்கு? அனனியாக்கு. யார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாராமா? சவுல் வந்து ஜெபம் பண்ணிருக்காராமா. அடுத்தது, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். இப்படி ஒரு தரிசனத்தை அவரு பார்த்துட்டு இருக்காருன்ற நியூஸ இப்ப அனனியாக்கு பார்க்கும்பொழுது எப்படி இருந்திருக்கும்? ஸ்டேஞ்சா இருந்திருக்கும், வினோதமா இருந்திருக்கும். இப்ப யார அனுப்பணும் தேவன் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனனியாவை அனுப்பணும்னு என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாரு. இதை யாரால் புரிஞ்சுக்கவே முடியலன்னு பாத்தீங்கன்னா அனனியாவில் புரிஞ்சுக்க முடியல. ஈவன் நாம் இருந்தாலும் அந்த ரியாக்ஷன் என்ன பண்ணியிருப்போம்? கொடுத்துருப்போம். படிங்க 13ஆம் வசனம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, சாதாரண ஆள்கிட்ட அனுப்புங்க. நீங்க இவரை பத்தி நான் என்ன பண்ணியிருக்கேன்? பயங்கரமா கேள்விப்பட்டிருக்கிறேன்ற இந்த இன்ஃபர்மேஷனை இப்ப அனனியா யார்கிட்ட கொடுக்குறாராமா? தேவன் கிட்ட என்ன பண்றான்னு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. தேவனுக்கு தெரியாதா இன்ஃபர்மேஷன்? நல்லாவே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அவருடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது கிளியரா இந்த இடத்துல யாரால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனனியாவால் என்ன பண்ண முடியல. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை அனனியாவுடைய லைஃப்ல ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது யாரால் புரிஞ்சுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா அவரால் உணர்ந்து கொள்ள முடியல. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுற யாவரையும் கட்டி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. அப்படின்னா இங்க இருக்கிறவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் வாரண்டோட என்ன பண்றாரு? அவரு சுத்திட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியா இந்த இடத்துல தேவன் என்ன பதில் சொல்றாருன்னா படிங்க 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவன் சொல்றார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு கிளியரா சொல்றாரு. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன இந்த இடத்துல தேவனே கிறிஸ்து மூலம் டிக்ளேர் பண்றாருன்னா
ஒருத்தர் தேவன் அழைத்துட்ட அந்த ஒரு தெய்வீக சுபாவத்திற்கு போனோம்னா அல்டிமேட்டா ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் தான் அவைலபிள். என்ன ஆப்ஷனு? பாடுகள். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் மட்டும்தான் ஆப்ஷனு. அப்படின்னா இதுலயே ஒரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கும்னா பவுலுக்கே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மற்றவர்களை பாடுபடுத்தி தான் பழக்கம். இப்போ அவருடைய லைஃபே என்ன பண்றான்னு பார்த்தா தேவன் ட்விஸ்ட் பண்ணிட்டு முழுக்க முழுக்க என் நிமித்தம் உன்னுடைய நியாயமான எல்லா உரிமையை விட்டுறணும் அப்படின்னு யாருக்கு சொல்லிட்டாரு? பவுலுக்கு மட்டுமா? எல்லாருக்குமே. நியாயமான உரிமைனா எப்படி வேணா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். கரெக்டா இல்லையா? அவருக்கு இருந்த சொத்துக்கு, அவருக்கு இருந்த அறிவுக்கு எப்படி எப்படியோ லைஃப் என்ன பண்ணிருக்கலாம், லீட் பண்ணிருக்கலாம். எப்படி எப்படியோ என்ன பண்ணிருக்கலாங்க, உலகத்துல நல்லா வீடு வாங்கி செட்டில் ஆயிருக்கலாம், நல்ல பணம் சம்பாதிச்சு சொஃபஸ்டிகேட்டா என்ன பண்ணிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், ஒரு சாதாரண கிறிஸ்தவன் போல கூட இருந்திருக்கலாம். பட் அப்பேற்பட்ட ஒரு லைஃபை பவுல் சூஸ் பண்ண மாட்டாருன்னு தேவன் நல்லா என்ன இருக்குங்க தெரிஞ்சதுனால தான் அவர் அப்போஸ்தலனா என்ன பண்ணியிருக்காருன்னா தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ அப்படி சொல்லும் பொழுது அனனியாக்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருக்கு. ஏன்னா அனனியாக்கு என்ன ஒரு ஞானம் அப்போ இல்லைன்னா, ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்துடைய வரலாறு இந்த ஒரு தனி மனிதனால எப்பேற்பட்ட பாதிப்புக்குள்ள ஆக போகுதுன்றது அவரால் புரிஞ்சிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் சவுலுடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு திறனும் யாருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அனனியாக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சவுலுக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய திறன், எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் நாமத்தை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு திறன் அவருக்குள்ள இருக்குது அப்படின்றத பார்க்கறதும் யார்கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனனியா கிட்ட இல்லை. உண்மையாவே யோசிச்சு பாருங்க, அவருடைய நினைவுகளை காட்டிலும் யாருடைய நினைவுகள்? அனனியா புது சிருஷ்டி தானே, அந்த புது சிருஷ்டியுடைய நினைவுகளை காட்டிலும் யாருடைய நினைவு பெருசா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய நினைவு. ஸோ அப்படின்னா எது இந்த இடத்துல ஒரு பரிசுத்தவானுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சோ எந்த விஷயம், அந்த விஷயம் யாருக்கு நிச்சயமா ஸ்ட்ரேஞ்சா இருக்காதுன்னா தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும். ஏன்னா அவங்களுக்கு பவுலை பத்தி நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது சபையில இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா யார் தான் இருந்தாருங்க? அனனியா பயந்தா இருப்பாருங்க, அந்த மனுஷன் தான் இருந்திருக்கிறாரு. அவர் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. இந்த மனுஷன்தான் புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய முக்கால்வாசி புஸ்தகத்தை என்ன பண்ண போறாரு, எழுத போறாருன்ற ஒரு இன்சைட்டுமே ஒரு புரிந்து கொள்ளுதலுமே யாருக்கு இல்லைன்னா அனனியாக்கு இல்லை. அவருக்கு எப்படிதான் இருந்துச்சு இந்த விஷயம்? ரொம்ப ஸ்டேஞ்சாக தான் இருந்துச்சு. ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை, மனுஷனுடைய இருதயம் எதைதான் நல்லா யோசிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வழியை நல்லா யோசிக்கும். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துவரோ கர்த்தர். அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல நீங்க எடுத்து வச்சா கரெக்டா இருக்குன்னு உறுதிப்படுத்தக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன். பட் ஆனா அந்த டைரக்ஷன்ல கரெக்டா நடக்கணும்னா அதை கரெக்டா என்ன பண்ணணும், அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை அனனியா வேற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாரு என்ன இருக்கும்? இல்ல தேவனே நீங்க தெரியாம என்ன பண்றீங்க சொல்றீங்க, இவரெல்லாம் போய் என்ன பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஆக்சுவலா வேற யாருன்னா என்ன பண்ணிருப்பாரு, அனுப்பிச்சிருப்பாரு. வாய்ப்பை யார் இழந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அனனியா என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இழந்திருப்பாரு. ஸோ அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது இதில் ஒரு மாபெரும் பாடம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து அந்த கொலைக்காரனாகிய சவுலுக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை திறனை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. ஸோ அப்படின்னா கிளியராக இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நாம நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய திறனை, அவர்களால் என்ன செய்ய முடியுன்ற ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக என்ன பண்ணணும்னா நம்ம கவனிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை ரொம்ப குறிப்பாக நம்ம யாருக்கு செய்யணும்னா, இந்த ஒரு ஓட்டத்தில் புதிதாக அர்ப்பணிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் இடத்துல. அப்படின்னா அவர்கள்கிட்ட அன்பாக என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கணும்னா, அவங்களுடைய பொட்டென்ஷியலை எப்படியெல்லாம் அவர்களால் தேவனுடைய ஊழியத்திற்கும் கிறிஸ்துவுக்காகவும் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்கரேஜ் பண்ணணும். ஸோ அப்போ கிளியராக ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருச்சு நமக்கு. இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் யாருடைய லைஃப்பில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனனியா லைஃப்பில் நடந்திருக்கு. ஆனால் நடக்கும்போது யாரால் புரிஞ்சிக்க முடியல, அனனியாவால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அனனியா அப்படியே திரும்பி பார்த்த பிறகு, பவுல் அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்ட பிறகு திரும்பி பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாரு. 12வது அப்போஸ்தலனுக்கு மறுபடியும் பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு கருவியாக தேவன் அனனியாவை பயன்படுத்தினது யாருக்கு பிளெஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அனனியாவுக்கு தான் பிளெஸிங்.
அப்ப என்ன யோசிச்சிருப்பாரு, நல்ல வேலை அப்ப எனக்கு ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்துச்சு, பட் ஆனா இந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலுமே வினோதமா இருந்தாலுமே தன்னுடைய மாம்ச சிந்தைக்கு அது எதிராக இருந்தாலுமே கூட என்ன பண்ணிருக்காரு அனனியா அந்த இடத்துல, அது தூக்கி போட்டு கண்மூடித்தனமா தேவன் காட்டக்கூடிய திசையில் என்ன பண்ணிருக்காருன்னா பயணிச்சிருக்காரு. ஒருவேளை மாம்சம் சொல்லியிருக்கலாம், மாம்சம் சஜஷன் கொடுத்துருக்கலாம், நடிக்கிறார் அவரு, உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்றாரு அவர், அப்படி பிளான் போடுறாரு, நீ என்ன பண்ணாத போவாத, போனா உன்னை கொலை பண்ணிடுவார், எவ்வளவு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மாம்சம் மகா கேடு உள்ளது. ஆனா அத்தனை தாட்சியும் தூக்கி போட்டு தேவனுடைய சிந்தைக்கு மட்டுமே முழுசா என்ன பண்ணிருக்காரு, ஒப்பு கொடுத்திருக்காரு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் திங்குள்ள என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போயிடலாம். இப்போ நம்ம அடுத்தது அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலாம். இப்போ எங்க இருந்தோம், நாம தமஸ்கல இருந்தோம் இல்லையா, இப்போ எங்க போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் போயிடலாம். ஸோ இப்போ யார் கூட நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ நடந்து போயிட்டு இருக்கோம்னால நாம யாரு, நாம சீஷர்கள். 12 பேர்ல உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவர்களாகவே உங்களை என்ன பண்ணிக்கங்க, நினைச்சுக்கங்க. ஒருத்தரை தவிர்த்து 11 பேர் இல்லை யார வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களை நினைச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்க நடந்து போயிட்டு இருக்கோம்னா கிபி 33ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கடைசி வாரத்தில் நடந்து போயிட்டு இருக்கோம். நம்மளாம் கூட கொஞ்சம் பசியில் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஈவன் யாருக்கும் பசி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு இந்த இடத்துல பசி இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது தூரத்துல இருந்து பார்க்குறோம் ஒரு மரம் தெரியுது. அது எந்த மரம் தெரியுமா, அது வந்து ஒரு அத்தி மரம். ஸோ பார்த்த உடனே நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாயிருது. ஏன் சந்தோஷமாயிருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீசன் நல்ல சீசன். ஸோ இப்போ போனோடனே என்ன கிடைச்சிடும், இந்த இடத்துல கனி கிடைக்கும், நம்மளுடைய டேஸ்ட்டாக வேற இருக்கும், நம்ம சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறோம். போய் பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டேஞ்சான விஷயம், இப்படி பார்க்கும்பொழுது இந்த மரம் நல்லா இருக்கே கனி தருமா அப்படின்னு போய் பார்த்தா என்ன தெரியல, கனி என்னாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. பட் பரவாயில்ல, டிசப்பாயிண்ட் ஆயிருந்தாலும் ஓகே. திடீர்னு அதை விட ரொம்ப ஸ்டேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணி விட்டார், அதை சபிச்சிட்டாரு. என்ன ஆண்டவரே, அதுக்கிட்ட இருந்து நான் கனி சாப்பிடலான்னு நான் இருந்தேன், நீங்க பாட்டு என்ன பண்ணிட்டீங்க, டக்குன்னு சபிச்சு விட்டுட்டீங்களேன்னு பயங்கர டிசப்பாயிண்ட் என்ன பண்ணிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நமக்கு இதனுடைய மீனிங் தெரியும், கரெக்டா, இதனுடைய அர்த்தம் இப்போ நமக்கு தெரியும். அப்போ சீஷர்களுக்கு இன்னும் ஆவியில என்ன பண்ணல, ஜனிப்பிக்கப்படலை. எப்படி தெரிஞ்சிருக்கும், நாம பாட்டு சும்மா தான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், அந்த மரம் பாட்டு சும்மா தான் என்ன பண்ணுது, ஒரு ஓரமாக கிடக்குது. இவர் போனாரு, சரி சரி அதுலேயும் கனி இல்லை, சரி அது பாவம் சும்மா இருக்கலாம், இது போய் என்ன பண்ணிட்டாரு, சபிச்சு வேற விட்டாரு. ஆனா அதுக்குள்ள ஒரு மாபெரும் திட்டத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்க. நமக்கு நல்லா தெரியும் அத்திமரம் எதை அடையாளப்படுத்தும், இஸ்ரேல் தேசம். அந்த இடத்துல நல்லா இலைகள் வந்ததனுடைய காரணம், இலைகள் வந்தது எதை அடையாளப்படுத்துதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையின் காலப்பகுதியில அந்த தேசத்தினுடைய லீடர்ஷிப்ல பொசிஷன்ல இருந்தக்கூடியவர்கள் எல்லாருமே மேசியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில நாங்க இருக்கோன்ற மாதிரி காண்பிச்சுக்கிட்டாங்க. அதாவது இலைகள் இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், கனி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அப்படின்னா இப்படி ஒரு பயங்கரமான பில்டப் விட்டாங்கன்னா அந்த டைம்ல இருக்கக்கூடிய பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் எல்லாருமே நாங்க என்ன பண்றோம், மேசியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில இருக்கோன்ற மாதிரி காமிச்சாங்க. பட் கிட்ட போய் பார்த்தா அவங்க கிட்ட என்ன இல்லை, ஆக்சுவலான கனிகள் அவர்கள் கிட்ட இல்லை, நீதியின் கனிகள் அவர்களுக்குள்ள இல்லை. அதுக்கு பதிலாக எது மட்டும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கரப்ஷன் மட்டும்தான் அவங்களுக்குள்ளவே இருக்குது. ஸோ அதனால தேவனுடைய ரிலேஷன்ஷிப்ல இருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாருன்னா யூத தேசத்தை தள்ளி விட்டுறார். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஸோ அப்படின்னா அந்த சமயத்துல ஏன் கொஞ்சம் வினோதமா இருந்திருக்கும் அப்படின்னா தேவனுடைய மைண்ட்லயும் இயேசு கிறிஸ்துவோடைய மைண்ட்லயும் இந்த அத்தி மரத்தை பற்றின திட்டம் என்ன என்று அப்ப அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்ப திரும்பி பார்க்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யலைன்னா நம்மளால இப்ப அத்திமர ஓமையே தெளிவா என்ன பண்ணிருக்க முடியாது, புரிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்துவின் ராஜ்யம் எவ்வளவு சீக்கிரம் ஸ்தாபிக்கப்பட போகுது எனக்கூடிய மாபெரும் ரகசியத்தையே எந்த மரத்தின் எந்த ஓமையில இருந்தா நம்ம பாக்குறோம், அத்திமர ஓமையில இருந்தா பாக்குறோம். இவ்வளவு பெரிய விஷயத்தை தேவன் அங்க செஞ்சுட்டாரு. ஆனா சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்காது, ஸ்ட்ரேஞ்சா தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்து இருந்திருக்கோம். இப்ப ஜெருசலேம் இப்ப மாறி மாறி நம்ம டைம் டிராவல் பண்ணிட்டே இருப்போம். இப்போ திரும்பி இப்போ டைரக்டாக எங்கே போயிடலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம். பின்னாடினா பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே என்ன பண்ணிருக்கோன்னா உட்காந்துருக்கோம். ராஜாவுடைய அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே யாரா கூட இருப்பாங்க,
மந்திரிகள் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. எப்பவுமே ராஜா கிட்ட தான் மோஸ்ட்லி எல்லா கேஸுமே வரும். அப்போ சுப்ரீம் கோர்ட்லாம் கிடையாது. ஆனால் இவரை மாதிரி ஒரு ஜட்ஜு எந்த காலப்பகுதியிலுமே இருந்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஜட்ஜு, சூப்பரான ஜட்ஜு. யார் தெரியுமா? அவரு சாலமன் ராஜா. கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்கள். ஸோ பிரச்சனை வருது. இது நமக்கு ஃபெமிலியரான பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? 2 ஸ்திரீகள், ஒரு அம்மாவோட குழந்தை என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. இன்னொரு அம்மா அதை திருடி வச்சுக்கிட்டு என் குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுது. ஸோ இந்த பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கும்பொழுது இதுதான் டிஸ்பியூட். ஸோ என்ன பண்ண போறார் அப்படின்னு ராஜா யோசிக்கும் பொழுது, இப்போ நமக்கு படிச்சிட்டோம் அந்த சம்பவம் என்னன்னு. பட் நம்ம மைண்ட் எப்படி எடுத்துக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு என்ன ஆகாது, தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்க போறா, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுன்னு சொல்லும் பொழுது கிளியரா ராஜா என்ன பண்ண போறான்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பார்த்துட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் ராஜா என்ன பண்ண, கொஞ்சம் கத்தி எடு அப்படின்னு வாங்கி அதை வெட்ட போகும்பொழுது, ஒருவேளை அந்த மந்திரி சபையில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரியாக்ஷன் பண்ணியிருப்போம்? என்ன ஒரு முட்டாள்தனமான முடிவு! என்ன இவரு பெரிய ஞானின்னு நினைச்சிட்டு இருந்தா என்ன முட்டாள்தனமான முடிவு என்ன பண்ணிருக்காரு, எடுத்துட்டு இருக்காருன்னு நாம யோசிக்கலாம். பட் ஆக்சுவலா அது ஸ்டேஞ்சே கிடையாது. ஏன்னா சாலமன் ராஜா அதை செய்ததுனாலதான் என்ன ஆச்சுங்க, உண்மையான அம்மா யாருன்ற ரிசல்ட் வந்துருச்சு. இந்த இன்சிடென்ட் நம்ம நல்லாவே தெரியும். உண்மையான அம்மா என்ன சொல்லிடுறாங்க, அந்த ஸ்திரியை என்ன பண்ணிக்கிட்டோம், வச்சுக்கிட்டோம், குழந்தை என்ன பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கட்டும். இன்னொரு அம்மா என்ன சொல்லுது, நல்லா என்ன பண்ணு, வெட்டி பீஸ் போடுன்னு என்ன பண்ண நிற்குது. ஸோ அப்போ கிளியரா இதில் யாருடைய ஞானம் வெளியாச்சு, சாலமோடைய ஞானம் கிடையாது. ஏன்னா சாலமோடைய ஞானமே கிடையாது. அது யார் கொடுத்த ஞானம்? அது யாவே தேவனுடைய ஞானம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன். திருப்பி வேணா படிங்க அந்த வசனத்தை. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். ஞானம் இருக்கு இல்லையா, ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும். அப்ப ஞானத்துக்கு என்ன இருக்குதா, பிள்ளைகள் இருக்கா, அதன் பிள்ளைகள் எல்லாராலும் என்னன்னு ஒப்புக்கொள்ளப்படுமாமா, நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? ஒண்ணு வேணா நம்ம ஒப்புக்கொள்ளலாம். என்ன ஒப்புக்கொள்ளலாம்? இது புரியலன்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம எல்லாருமே ஒப்புக்கொள்ளலாம். ஸோ அப்படின்னா ஆக்சுவலா இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்க்கும்போது இதனுடைய விளக்கம் நமக்கு கிளியரா புரியுது. Yet wisdom is proved right by all its results. அப்படின்னா ஞானம் செய்யறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு எப்படி நிரூபணம் ஆகுதாமா, அந்த முடிவுகளை பார்க்கும் பொழுது, ஒரு விஷயத்தினுடைய முடிவுகளை பார்க்கும் பொழுது, ஒருவேளை ஒரு காரியத்தில் தேவனுடைய ஞானம் செயல்படும் போது புரியலையா, செயல்பட்டு முடிச்சிட்ட பிறகு ஓகே அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே என்னதான் இது, ரைட்டா இருக்கு, நீதியா இருக்குன்னு என்ன ஆகுதாமா, நிரூபணம் ஆகுது அப்படிங்கிற. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சாலமன் செஞ்சது எப்படி இருந்துச்சு, நமக்கு ஸ்டேஞ்சா இருந்துச்சு. ரிசல்ட் பார்த்த உடனே அந்த ஞானம் செஞ்சது என்னதான், கரெக்ட் தான். அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, சில சமயத்துல நம்மளுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் துண்டா வெட்டுற மாதிரி இருக்கும். ஆனா கிளியரா எப்ப அது சரின்னு நமக்கு புரிய வரும், முடிவுல. எப்போ அது தெரிய வரும் முடிவுலன்னு சொல்லும் போது, அன்னைக்கே வா, ஒரு பீரியட் ஆஃப் டைம். எவ்வளோ இருக்கலாம் அந்த பீரியட் ஆஃப் டைம்? 1 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா கூட இருக்கலாம், ஒருவேளை வாழ்நாள் முழுக்க கூட என்ன பண்ணலாம், அது இருக்கலாம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க. ஆனால் எதுதான் கரெக்டு? தேவனுடைய ஞானத்தின்படி செயல்படும் பொழுது ஒரு ரிசல்ட் வருது பாருங்க. அந்த ரிசல்ட்டை நம்ம எப்பவுமே என்ன பண்ணலாம்னா நம்ம நம்பலாம். அப்படின்னா தேவனுடைய ஞானம் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துறது?
தேவனுடைய ஞானம் எங்க இருக்கு? தேவனுடைய ஞானம் எங்க இருக்கு? எங்க போய் வாங்கலாம்? பைபிள். சரியா? ஸோ அப்படின்னா தேவனுடைய வசனத்துல தான், அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில தேவையான எல்லா விஷயத்துக்குமே பைபிள்ல சொல்யூஷன் இருக்கா? இருக்கா இல்லையா? எதுனா பிராக்டிக்கலா சொல்லுங்களேன். முடிவு எடுக்கணும்ல, ஏதாச்சும் ஒரு பிராக்டிக்கலான, ஏன்னா தேவனுடைய ஞானத்தின்படி ரிசல்ட் வாங்கணும்னா பிராக்டிக்கலா சொல்லுங்க. டிசிஷன் எடுக்கக்கூடிய சினாரியோ சொல்லுங்கன்னு கேட்குறேன். சினாரியோ தான் கேட்குறேன், பிரியாணி டிஸ்கஷன் இல்லை இது. பிரதர் ஜாப், அதான் ஒரு சினாரியோவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். அதாவது சிஸ்டர் சொல்லக்கூடிய சினாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பற்றின ஒரு ஃபியர். ஃபியூச்சரை பற்றின ஃபியர்னும் போது ஜாப், அடுத்து என்ன ஜாப் போகலாம், எந்த வீட்டுக்கு நம்ம போகலாம், அல்லது நாளை என்ன உண்போன் போது வீடு வாங்கலாமா வேண்டாமா, காரு வாங்கலாமா. ஸோ இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக வருது இல்லையா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு சினாரியோ. இப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்கலாம்? ஞானத்துக்கிட்ட போய் கேட்டா என்ன பதில் வரும்? என்ன பதில் வரும்? பதில் இதுக்கான சொல்யூஷன் இருக்கா இல்லையா பைபிள்ல? என்ன சொல்யூஷன்? பூமியில சொத்து சேர்த்துக்க வேண்டாம். ஓகே, டைரக்டாவே ஒரு சொல்யூஷன் இருக்குதுக்கு. அது ஓகே பிரதர், ஃபைன். அதுதான் கொஸ்டினாவே கேட்டாங்க. அது அப்படின்னா என்ன சொல்யூஷன் இருக்கு? சூப்பரான சொல்யூஷன் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கார். என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் என்ன பண்ணு, தேடுங்கள். அப்புறம் அதை பத்தி கவலைப்படவே அடுத்த பார்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம இவைகள்லாம் கூட கொடுக்கப்படுன்றதுக்காக போய் தேடக்கூடாது. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள். அப்படின்னா ஒரு ஜாபை சூஸ் பண்றோமா, அந்த ஜாபு எதற்கு தடையா இருக்கக்கூடாது? தேவனுடைய. ஓகே, அப்படி நாம பண்ணும் பொழுது, அப்படி நாம செயல்படும் பொழுது, அப்படி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் எலமெண்ட் கொஞ்சம் வரலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம எதிர்பார்க்குற மாதிரி ஒருவேளை செட்டில் ஆகாம என்ன பண்ணலாங்க, போலாம். குறைவா நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனா ஃப்ளஷ் என்ன சொல்லும், இது கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா இது சுத்தமாக செட்டே ஆகாது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷுக்கு. ஃப்ளஷுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ரிசல்ட்டை பார்த்த உடனே ரிசல்ட் தெரியும். சில சமயத்தில் நாம் நிறைய சகோதரர்கள் விட்னஸ் சொல்லி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது அன்னைக்கு நான் எடுத்த முடிவு இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்ல முடிவு. ஸோ அப்படின்னா நாம பைபிள் ஒரு விஷயத்த சொல்லிருச்சுன்னா அதை கண்ணை மூடிட்டு என்ன பண்ணி ஆகணும் நாம? சரி, வேற என்ன சினாரியோ சொல்லலாம்? மேரேஜ். சரி, அருமையான சினாரியோ, தேவையான சினாரியோ. ட்ரூத்துக்குள்ள எப்படி மேரேஜ் பண்ணலாம்? எதை பார்த்து மேரேஜ் பண்ணலாம்? இதுக்கான சொல்யூஷன் பைபிள் இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி பார்ட்னர் சூஸ் பண்ணலான்னு கேட்குறேன். சத்தியத்தில் இருக்கிறவங்கள, ஆனால் ஈக்குவலி யோக்டு, ஆனால் அதை விட ஞானமான ஒரு விஷயம் பவுல் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்காரு? ஈக்குவலி யோக்குடுக்கு முன்னாடி நீ யோக்குடு ஆகாமலே என்ன பண்ணலாம்? கரெக்டா இல்லையா? அப்படின்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, சில பேருக்கு அது ஸ்ட்ரேஞ்சா இருக்குதுன்னா என்ன பண்ணணும்? ஈக்குவலி யோக்குடுனா எதில் ஈக்குவலி யோக்குடு? படிப்பிலையா? ஒருவேளை ஒரு சகோதரி பயங்கரமா படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு சகோதரன் சுத்தமா படிப்பறிவு இல்லை, மாம்சத்தின் பிரகாரம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் எப்படி இருக்கிறாரு, மாம்சத்தின் பிரகாரம் சொல்றேன், அவ்வளோ அழகாவும் இல்லை, ஆனா
சத்தியத்தினுடைய வைராக்கியத்துல பின்னி எடுக்கிறார். கர்த்தருடைய சாயல் நெருங்கி போயிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம்? வேலை ஏதோ ஓகே, அவ்வளவுதான். மாம்சத்துக்கு எப்படி இருக்கும்? இது ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கும். அதே அப்படியே ஆப்போசிட்டா கூட போட்டுக்கலாம். ஒருவேளை பையன் நல்லா என்ன பண்றான், அழகா இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், ஆனா பொண்ணு என்ன பண்ணல, அவ்வளவா படிக்கல, அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி என்னவா இல்லை. மாம்சத்தின் பிரகாரம் நான் சொல்றேன் நான். ஆனா ஆவியின் குணலட்சணத்துல அந்த சகோதரி பயங்கரமா இருக்காங்கன்னு வைங்க. மாம்சம் சூஸ் பண்ண சொல்லுமா? எப்படி இருக்கும் மாம்சத்துக்கு? ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். பட் இந்த வசனம் தான் உண்மையா இருக்கும். என்னது? ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளும். அப்படின்னா அப்ப தெரியாது, ஒருவேளை எதையுமே பார்க்காம தேவனுடைய வசனத்துக்கு முழுவதுமாக இசைவாக உட்பட்டு ஒருத்தர் லைஃப்குள்ள போறாங்கன்னா என்ன யோசிப்பாரு? 10 வருஷம் கழிச்சு எடுத்த டிசிஷன் மாத்தி எடுத்துட்டார் வச்சுக்கலாம். அந்த சகோதரனும் சகோதரியும் 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? ஒருவேளை அழகை பார்த்திருந்தா அதுவும் என்ன இருக்கும்? போயிருக்கும். எதுவும் போயிருக்கும் 20 வருஷத்துல. அப்படின்னா என்ன சொல்லுவார் 20 வருஷம் கழிச்சு? ஞானமே இல்லாம என்ன பண்ணிட்டேன் நானு? செயல்பட்டேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலுமே நாம தேவனுடைய சித்தத்துக்கு முழுசா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கணும். ஸோ அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடலாம், சரிங்களா? எங்கிருந்து? சாலமோனுடைய அரசியலிருந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், தேவன் அன்புள்ள தேவன். யோவான் எழுதும்போது எழுதுறார், காட் இஸ் அகாப்பே. அன்புனாலே நமக்கு எப்படி இருக்கும்? அன்புனா இவரை விட்டா அன்புக்கு வேற யாருன்னா இலக்கணம் சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. ஆனா இப்பேற்பட்ட அன்பான தேவன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாகமம் 20:14 நம்ம பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்ஷியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ளதொன்றையும் உயிரோட வைக்காமல் அவர்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடப்பட்டையே என்ன பண்ணிரு? சங்காரம் பண்ண கடவாய் அப்படிங்கிறார். என்ன பண்ண சொல்றாரு இந்த இடத்துல? கொலை இல்ல, இனப்படுகொலை. அது இனப்படுகொலை கூட கிடையாது, இனங்களின் படுகொலை. உயிருள்ளது ஒண்ணு என்ன பண்ணாத. அப்படின்னா யார் கூட இன்க்ளூட் ஆவாங்க அதுல? குழந்தைங்க, சகோதரிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. எல்லாருமே என்ன பண்ண, நீ முடிச்சு விட்டுருங்கன்றார். கம்ப்ளீட்டா என்ன பண்ணுங்கன்னா அழிங்கன்றார். இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? அன்பான தேவன் அப்படிங்கிறோம், ஏன் செஞ்சாரு இது? இது லவ்வா? நீங்க யோசிச்சு பாருங்க. சுவாசம் உள்ளது ஒன்று உயிரோட வைக்காமல்னா, ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், ஒரு கானானியனுடைய குழந்தை இருக்கு, பார்த்துட்டாங்க, என்ன பண்ணணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷனு? வெட்டிடணும் அப்படின்ற. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு புறஜாதியோடைய குழந்தை இங்க இருக்குன்னு வைங்க, இப்போ வெட்டுங்க அப்படின்றார். வெட்டினா எப்படி இருக்கும்? லைவா? ஒரு 10 குழந்தைய வெட்டி போட்டா எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்கு பார்க்கும் போதே? ஸ்ட்ரேஞ்சா இருக்கா இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துல படிக்கணும், அவர் என்ன தேவன்? அவர் அன்பான தேவன். பட் ஆனா அப்பேற்பட்ட லவபிள் காட் ஏன் இப்படி பண்ண சொல்றார்? நீதி நிமித்தம் கரெக்டா, பட் அது நீதி மாதிரியா இருக்கு? அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? யாரோ யாரோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லலாம்? விட்னஸ் பண்ண போறோம் நம்ம. அவர் ஏதோ படிச்சிருக்காரு பைபிளை, இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னங்க நீங்க காட் இஸ் லவ்ங்கிறீங்க, உங்க காட் இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இதுக்கான பதில், ஃபர்ஸ்ட் பதில் என்னன்னா, எல்லாருமே எல்லா கானானியர்களும் என்ன பண்ண போறாங்க? ராஜ்யத்துல திரும்பவும் உயிரோடு எழுந்து வர போறாங்க. ஆனா கிறிஸ்தவ மண்டலம் என்ன சொல்லுது? இவங்க எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? நரகத்துல நித்தியத்துக்கும் இருப்பாங்க. அவங்க வியூ பாயிண்ட் பிரகாரம் செட்டே ஆகாது. அன்புள்ள தேவன்ற கான்செப்ட் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா நித்தியத்துக்கும் ஈவன் அந்த சின்ன குழந்தை கூட எங்க இருக்கும்? நரகத்துல தான் இருக்கும். ஸோ அதனால அந்த பிரச்சனை இல்லை. அவர்கள் ஈடுபலியின் மூலம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவங்களும் என்ன பண்ண போறாங்க? மறுபடியும்
எழுந்து வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வாங்க போறாங்க. அதே சமயத்துல மரணத்துல எது இருக்காதுன்னா கான்சியஸ்னஸ் இருக்காது. கான்சியஸ்னா என்ன அர்த்தம்? என்ன நடக்குதுன்னே இப்ப அவங்களுக்கு தெரியுமா? இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் தெரியாது. கடைசியா கத்தி எட்டுது வெட்டினதுதான் ஞாபகத்துக்கு வரும். அவங்க எழுந்து பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சமாதான ராஜ்யம் என்னாக போகுது? இருக்க போகுது. பட் இதனால தேவன் அதை அனுமதிச்சாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கானானியர்கள் செய்த தீமை உச்சக்கட்டத்தில் என்ன இருக்கு அப்படின்னா இருந்திருக்கு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசுத்தமான ஒரு வாழ்க்கை, பேகன் வர்ஷிப், புறஜாதி கடவுளின் வழிபாடு, அண்ட் சைல்டு சாக்ரிஃபைஸ் வைட் ஸ்ப்ரெட். எல்லா இடத்துலையும் குழந்தைகளை பலி செலுத்தக்கூடிய விஷயம் என்ன இருக்குங்க இருந்திருக்கு. இதில் ஒரு பைபிள் ஹிஸ்டாரியன் ஹென்ரி ஹேலே அப்படின்றவர் இந்த கானானியர்களை பற்றி என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டடி பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிபுணர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எக்கச்சக்க ஜார்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களாமா, குடுவைகள் மாதிரி. அதில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகாலுக்கு பலி செலுத்தின அந்த குழந்தைங்களுடைய அந்த சில பாகங்கள் என்ன பண்ணியிருக்கு அந்த ஜார்ஸில் இருந்திருக்கு. அந்த ஏரியாவே புதிதாய் பிறந்த குழந்தைகளுடைய கல்லறையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கானானியர்கள் அந்த வழிபாடு எப்படி செய்வாங்களாமா, அந்த புறஜாதி கடவுள் முன்பாக லிட்டரலா வேசித்தனம் பண்ணுவாங்களாமா. லிட்டரலா வேசித்தனம் பண்ணிட்டு உடனடியாக என்ன பண்ணுவாங்களாம், அவர்களுக்கு பிறந்த முதல் குழந்தையை எடுத்து நெருப்புல போட்டு தகனிப்பார்கள். அது தேசம் முழுக்க செஞ்சிருந்திருக்கிறாங்க. ஒரு சோதம் குமாரா பட்டணமே ஒரு தேசமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டே டு டே லைஃப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கும் டே டு டே லைஃப்? அங்க எங்க பார்த்தாலும் இதுதான். அதுதான் இதை தோண்டி எடுத்து பார்த்துட்டு ஆர்கியாலஜிஸ்டே என்ன சொல்றாங்களாமா, இப்பேற்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கைக்கு தேவன் ஏன் சீக்கிரமா ஒரு முடிவு வைக்கல? இது என்ன பண்ணிருக்கலாம், இதை சீக்கிரமாவே என்ன பண்ணிருக்கலாம் வச்சிருக்கலாம். அதுதான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா உபாகமம் 12:31 சொல்றாரு. வாசிங்க. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டரித்தார்களே. லிட்டரலா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எரிச்சிருக்காங்க. வேசித்தனம் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க எரிச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ரோட்டில் நடந்து போனாலே இந்த இன்சிடென்ட்டை எப்பவுமே பார்த்துட்டே இருக்க முடியுது அப்படின்னு எப்படி இருக்கும் டே டு டே லைஃப்? அங்க அந்த மனுஷனுடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும்? பட் இருந்தாலும் கொஞ்சம் கிரேஸ் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சில கேள்வி கேட்கலாம். ஆதியாகமம் 15:16 வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அப்படின்னா தேவன் இங்க ஆபிரகாம் சொல்லும் போதே சொல்றாரு, டைம் கொடுக்கிறார் யாருக்கு? கானானியர்களுக்கு. ஆனா சொல்றார் 4ஆம் தலைமுறை ரீச் ஆகும் போது அவங்களுடைய அக்கிரமம் என்ன இருக்கும் வந்திருக்கும் அப்படின்னு தேவனுடைய முன்னறிதலின் ஞானம் சொல்லுது. இவங்க திருந்த போறதில்லை. பட் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணிருக்காரு, அந்த இடத்துல கிரேஸ் பீரியட் கொடுத்திருக்காரு. பட் ஆனா யார் மாறுற மாதிரி தெரியல, அவங்க மனம் மாறுற மாதிரியே தெரியல. ஆனாலும் எல்லாருமே மனம் மாறாமலையும் போகல. யார் மனம் மாறினது? ராகா பெண்ணும் வேசி என்ன பண்ணாங்க, மனம் மாறினாங்க. எந்த லிஸ்ட்லயே வந்துட்டாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய ஜீனியாலஜிலே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டாங்க. விசுவாச வீரர்கள் பட்டியலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ இது மட்டும்தான் காரணமா தேவன் அழிக்காமட்டதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா தேவன் சொன்ன விஷயம் என்னன்னா, உபாகமம் 20:18 அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்று கொடாமலும், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? வெட்டு ஏன் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய இந்த யூதர்கள் மத்தியிலையும் அந்த மோசமான விஷயம் என்ன ஆயிரும் வந்துடும். அப்படின்னா தேவன் இதை ஒரு பிளேக் மாதிரி பார்த்திருக்கார். அந்த கானானிய அந்த ரிலிஜியனுடைய பிராக்டிஸை ஒரு வாதை மாதிரி தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா பார்த்திருக்காரு. ஒரு ஈவில் இன்ஃப்ளூயன்ஸா பார்த்திருக்காரு. ஒரு பிளேக் எப்படி டீல் பண்ணமோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு டீல் பண்ணிருக்காரு. விட்டா இது யாரை பாதிச்சிரும்? யூதர்களை பாதிக்கிறது மட்டும் இல்ல, ஒருவேளை அப்படியே அழிக்காம விட்டுருந்தாருன்னா அவர்களுடைய மனசாட்சி எந்த அளவுக்கு போயிருக்கும்னா சூடுண்ட மனசாட்சியா இருக்கும். சூடுண்ட மனசாட்சினா
நாளைக்கு ராஜ்யத்துல மறுபடியும் எழுந்து வருவாங்கல்ல, எழுந்து வரும்போது எந்த நினைவுகளோட தான் வருவாங்க? பழைய நினைவுகளோட தானே வருவாங்க. எந்த கண்டிஷனுக்கு போயிருமாமா, அந்த பழைய நினைவுகளை அவர்களால் என்ன பண்ண முடியாது, அவர்கள் கிட்ட இருந்து மாற்றவே முடியாத அளவுக்கு போயிட்டாலுமே, ஈவன் ராஜ்யத்துல எழும்பி வந்தா கூட அவங்கள என்ன பண்ண முடியாது, திருப்பி ரிஃபார்ம் பண்ண முடியாது, திரும்பி சீர்திருத்த முடியாது. ஒருவேளை அப்ப அழிக்காம விட்டுருந்தாருன்னா என்ன இருக்கும்? ராஜ்யத்துல வந்து அவர்களால் எதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாம போயிருக்கும்னா, நித்திய ஜீவனை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாம போயிருக்கும். அப்படின்னா இதை ஒரு பிளேக எப்படி கோவிட டீல் பண்ண மாதிரி டீல் பண்ணிருக்காங்க. நாம எப்படி டீல் பண்ணிருப்போம்? கோவிட் வந்துச்சுன்னா, வந்துச்சு இல்லையா? ஒருவேளை ஒரு ஹஸ்பண்டுக்கு வரும்பொழுது, ஒரு ஒய்ஃப்க்கு வரும்பொழுது, ஒரு பிள்ளைகளுக்கு வரும்பொழுது, ஐயோ நீங்க பாவம் அப்படின்னு போய் கூட போயிருந்தோமா? என்ன பண்ணோம்? பக்கத்துல என்ன பண்ணிட போறீங்க? யாருன்னா சரி ஐசோலேட் பண்ணிக்கலாம். சரி, அந்த சமயத்துல ஒரு சகோதரன் வந்து பசியா இருக்காரு, அவருக்கு ஃபுட் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். எப்படி கொடுத்தோம்? இல்ல, இந்த அனுபவம்லாம் நாம ஃபீல் பண்ணோம். கோவிட்ல இருக்கும் பொழுது பிரதர்ஸ் ஜீவனும் கொடுக்கக்கூடிய அன்பை என்ன பண்ணாங்கன்னா ரிஸ்க் எடுத்து கொடுத்தாங்க. ஆனா எப்படி ரிஸ்க் எடுத்தாங்க? மாஸ்க் போட்டுட்டு தூரத்திலேயே என்ன பண்ணிட்டு ஃபுட்டை வச்சுக்கிட்டு தூரத்துல இருந்து என்ன பண்ணிக்குங்க, ஃபுட்டை எடுத்துக்கங்கன்னு போனாங்களே தவிர்த்து என்ன பண்ணல? ஐயோ சகோதரா இப்படி நீ கஷ்டப்படுறீ அப்படின்னு கட்டி தழுவினாங்களா? இல்ல. அப்படின்னா அந்த சகோதர சகோதரிகளுக்கு அன்பு இல்லையா? லவ் இல்லைன்னு சொல்லாமா அப்படி செயல்பட்டது? இல்லை. அதுதான் ஞானமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கிளியரா தேவன் இஸ்ரேல் தேசத்தை காப்பாற்றவும், பட் காப்பாற்றணும்னு அவர் ட்ரை பண்ணாரு. ஆனாலும் என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிட்டாங்க. ஆனால் அல்டிமேட்டா இந்த இடத்துல தேவன் அப்படி அழிக்காம விட்டுருந்தாரு என்ன இருக்கும்னா, அவங்களுடைய மைண்ட் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னா, நாளைக்கு ராஜ்யத்தில் திரும்பி எழுந்து வந்தா கூட அவங்களை என்ன பண்ணிருக்க முடியாது, அவங்கள காப்பாற்றிருக்க முடியாது. அப்படின்னா அகாப்பே அன்பு அப்படின்னு என்ன தெரியுங்களா? பிரின்சிபிள்டு லவ், கொள்கைக்குட்பட்ட அன்பு. அந்த அன்பு என்ன பண்ணும்னா, ஒருவருக்கு நித்திய ஜீவனுக்கு, அதாவது நித்தியத்துக்கு எது நன்மை கொடுக்குமோ அதை தான் சஜஷனாக கொடுக்கும். நித்தியத்திற்கு நன்மை கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? அப்போ உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது தேவனுக்கு. கானானியர்கள், தேவனுக்கு எது பெரிய விஷயமா இருந்திருக்கு? சதா காலத்துக்கும் என்னவா இருக்கணும், அவர்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருந்து என்னுடைய அன்பு ருசி பார்க்கணும். காட் இஸ் லவ்வா இல்லையா? வெட்னதான் அன்பு. கரெக்டா? வெட்னதான் அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ். ஆனால் நமக்கு எப்படி தெரிஞ்சுது? ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது அது ஸ்ட்ரேஞ்சா தெரிஞ்சு. சரி, வேற என்ன பண்ணிருக்கலாம்? அன்பா விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? கரெக்டா இருந்திருக்குமா? கரெக்டா இருந்திருக்காது. இப்போ என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு? இப்போ நமக்கு ஆண்டவர் சொன்னது ப்ரூவ் ஆயிடுச்சா? ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி என்று எண்ணப்படும். அப்படின்னா இப்ப நாம சொல்றோம் திரும்பி பார்த்து, வெட்னது தான் கரெக்ட். யார? அதே தான் சோதம் குமரக்கும், அதே தான் முதலாம் உலகத்தை அழிச்சதுக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ அப்படின்னா சில சமயத்துல ஒருவேளை ஒரு சகோதரன் தீமையா பேசிட்டு இருக்காரு, எல்டர்ஸ் என்ன ஆலோசனை கொடுப்பாங்க? அவருக்கு இல்லை, அவர் கேட்டு திருந்தலன்னு வச்சுக்கலாம், அவர் எப்படிதான் இருக்காரு. மற்றவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கலான்னு கேட்குறேன். சரி, நீங்கள இருந்து என்ன ஆலோசனை கொடுப்பீங்க? ஒரு சகோதரனா ஆலோசனை கொடுக்க மாட்டீங்களா? ப்ரேயர் பண்ணிக்கங்க. சரி, ப்ரேயர் பண்ணிக்கணும் எல்லாருமே தான். என்ன ஆலோசனை கொடுப்போம்? அவரை விட்டு கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ணுங்க, இப்போ கொஞ்சம் பிளேக்ல என்ன பண்றாரு அவரு இருக்கிறார், அதை விட்டு அவர் வெளியே வர வரைக்கும் என்ன பண்ணுங்க, நீங்க விலகிருங்க அப்படின்னு சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணலாம்? கீழ்படியாம கூட போலாம், தப்பு கிடையாது. அவர் கூட போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம நல்லா பேசலாம். பேச நாமளும் என்ன பேச ஆரம்பிப்போம்? தீமையா பேச ஆரம்பிப்போம். பிளேக் என்ன இருக்கும், நம்ம மேலேயும் பரவி இருக்கும். சில சமயத்துல போயிட்டு இப்படி உங்களை பத்தி சொன்னாங்கன்னு யாரை பத்தியே சொல்லிடலாம். யார்கிட்ட ஆலோசனை சொன்னாங்களோ அவங்க உங்களை பத்தி என்ன பண்ணிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஆனா ஆக்சுவலா கொஞ்ச நாள் நீங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னது யாருடைய நித்திய நன்மைக்காக? நம்முடைய நித்திய நன்மைக்காக. ஒருவேளை வேற எதுனா லைஃப்ல ஒரு சஜஷன் கேட்குறோமா? சரி, கேட்குறோம். ஸோ கேட்கும் பொழுது
ஏதாச்சும் ஒரு சஜஷன் கேளுங்களேன், சும்மா ப்ராக்டிக்கல். ஏதாச்சும் ஒரு சஜஷன். எந்த ஜாப் சூஸ் பண்ணலாம்? ஓகே, ஸோ எந்த ஜாப் சூஸ் பண்ணலாம், அல்லது வேற எதுனா இருக்கா? என்ன படிக்கலாம்? சூப்பர், என்ன படிக்கலாம்? சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சில சஜஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் நான், இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் நர்ஸ் ஜாப் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து என்ன ஆயிரும், நிறைய ட்ரூத்துக்கு டஃப்பாக இருக்கும் அது. பட் அந்த ஜாப்னால பயங்கர நன்மை இருக்குன்னு வைங்க. மாம்சத்துக்கு ஒரு நன்மை இருக்கு, ஒரு வேளை அப்ராட்ல கூட நல்லா போய் செட்டில் ஆகலாம். ஆனா இல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு முதிர்ச்சி அடைந்த பரிசுத்தவான் சொல்றாருன்னா, அந்த வேண்டாம் எதற்காக வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு எது முக்கியம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜாப் முக்கியம் இல்லை, அது நித்தியத்திற்கு அவருக்கு என்ன பண்ணணும், அவர் மாட்டிக்கிட்டு தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்துறது அவர் மிஸ் பண்றதுக்கு பதிலா நித்தியத்திற்கும் அவருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஆலோசனையாக அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி நான் கிளியர் கட்டா பைபிள் ஒரு விஷயத்த சொல்லிடுச்சுன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா அதுக்கு முழுசா என்ன பண்ணிடணும், யார் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாம தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். சில சமயத்தில் பிரதர் எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுங்க, நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்தா என்ன பண்ணுங்க, நீங்க அட்டன் பண்ணுங்க. எப்பவுமே இப்படி என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சாவே என்ன பண்ணிருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னா, அட்டன் பண்ணாம போய்க்கலாம், யாரும் என்ன பண்ண போறதில்லை, நம்மளை தடுக்க போறதில்லை. நம்ம ரிஸ்க் எடுக்காம என்ன பண்ணிடலாம், போய்க்கலாம், யாரும் தடுக்க போறதில்லை. அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சா பார்த்துட்டு இருப்போம், நாம ஏன் சர்ச் கிளாஸா மாறலன்னு. அப்ப யோசிச்சு பார்க்கலாம். கிளியரா ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் லைஃப்ல அனுமதிக்கக்கூடியது ஸ்ட்ரேஞ்சா இருந்துட்டாலுமே அது நித்தியத்திற்கும் நன்மை என்ன பண்ணும், அது கொடுக்கும். ஸோ நமக்கு நியாயப்பிரமாணத்தில் ஒரு நல்ல ஒரு ரூல் தெரியும், கொலை செய்யாதிருப்பாயாக. ஈவன் சில பைபிள் கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவர்கள் என்ன இப்படி சொல்லிட்டு உங்க தேவனை நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காரு, கொலை செய்யிருக்காரு. ஆக்சுவலாக அது கொலை கிடையாது, அது மிலிட்ரி ஆப்ரேஷன். அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய பிரின்சிபல் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நியாயப்பிரமாணத்தில் இன்னொரு சட்டத்தையும் தேவன் வச்சிருக்காரு, தெரியுங்களா? வாசிக்கலாம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். சிம்பிள். என்ன சொல்லிட்டார் நியாயப்பிரமாணத்துல, ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படின்னா இது புரிஞ்சுக்கிறதுக்கு டஃப்லாம் இல்லை. அப்படின்னா கொலை பண்ணிட்டா திருப்பி என்ன பண்ணிரு, நீ கொலை பண்ணிரு அப்படிங்கிறார். ஸோ முதல் கொலை எப்போ நடந்துச்சு? வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும். ஆதியாகமம் 4 அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். பதில் என்னன்னு சொல்லியிருக்கலாம், என்னன்னா சொல்லியிருக்கலாம், யார்கிட்டயே இப்ப கொஞ்சம் ஒரு ஓவரா பேசுறாருன்னா காயின் தேவன் கிட்டயே, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். கேபிட்டல் அஃபென்ஸ் யார் பண்ணது? காயின் பண்ணது. யாரோட உயிர் எடுத்துட்டாரு? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இப்ப யார் சாகடிக்கப்பட வேண்டும்? காயின். படிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. இனி நீ நிலத்தை பயிரிடும் பொழுது என்ன பண்ணாது? பலனை கொடுக்காது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பனிஷ்மெண்ட்லாம் நிலையற்று திரியறதெல்லாம் ஓகே. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும்? யாரை கொலை பண்ணிருக்கணும்? காயினை என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல என்ன பண்ணிருக்கணும்? தேவன் கொண்டு இருக்கணும்ல. அதான நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஏன் பண்ணல? இது பார்க்கும்போது எப்படி இருக்கு? நமக்கு ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. ஏன் காயினுடைய லைஃப்பை தேவன் இப்படி அனுமதிச்சார்? அப்படியே தொடர்ந்து படிக்கலாம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இவரால் இப்ப என்ன வர பண்ண முடியாதாமா, சகிக்க முடியாதாமா. பண்ணது யார் தப்பு? காயின். ஆக்சுவலா என்ன தண்டனை கொடுத்துருக்கணும்? ஆக்சுவலா
மரண தண்டனை. இப்போ அப்படி கொடுக்காம ஏதோ குறைச்சி ஆயுள் தண்டனை மாதிரி தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்து விட்டா இதை வேற இவரால் என்ன பண்ண முடியாதம்மா, என்னெல்லாம் சகிக்க முடியாது தேவனே. அடுத்தது, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன், இங்கிருந்து என்ன துரத்துறீங்க, நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். அப்படி நான் அலைஞ்சிட்டு இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. பாக்குறவன் யாரை பார்த்தாலுமே என்ன பண்ணிடுவாங்க, கொலை பண்றாங்களே அப்படின்னு சொன்ன உடனே, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி. எது காயினை கொல்லுகிற? ஆக்சுவலா யார கொன்னு இருக்கணும் தேவன், காயினை கொலை பண்ணிருக்கணும். ஆனா காயினை கொலை பண்ணீங்கன்னா, ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க மேல என்ன ஆகும், 7 பழி சுமரும் என்றும். காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். காயினை அழிக்காதபடி எதை வேற போட்டு விட்டாருங்க, அடையாளத்தை வேற போட்டாரு. ஆக்சுவலா இவர் என்ன போட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அடையாளத்தை போட்டு அவன் என்ன பண்ணி எங்க பார்த்தாலும் ஸ்பாட்ல கொலை பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அடையாளத்தை போட்டு என்ன பண்ணக்கூடாது, கொலை பண்ணீங்கன்னா பழி என்ன ஆயிரும், சுமதுரம்னு சொன்னார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இப்போ நம்ம ஆக்சுவலா எங்க போயிட்டோம், முதலாம் உலகத்துக்கே போயிட்டோம். ஸோ நோத் என்னும் தேசத்துக்கு என்ன ஆயிட்டாருங்க, குடிபெயர்ந்துட்டார். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். குழந்தை பிறக்குது யாருக்கு, காயினுக்கு. அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி பெண்ணாக ஆரம்பிச்சிட்டாரு. திரியிற இடத்துல நல்லா செல்வ செழிப்பா ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிச்சிட்டார். பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரிட்டான். பட்டணம் என்ன அர்த்தம், சென்னை மாதிரி ஒரு சிட்டியை பில்ட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு வேற என்ன எதை பேர் வைக்கிறாருங்க, பையன் பேர் வேற வச்சுட்டாரு. ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான், ஈராத் மெகுயேலை பெற்றான், மெகுயேல் மெத்துசலாவை பெற்றான், மெத்துசலா லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை என்ன பண்ணியிருக்காருங்க, ஆமா, யாருடைய வாரிசு இவரு, காயினுடைய வாரிசு. லாமேக்கு இப்போ எத்தனை ஒய்ஃப் மேரேஜ் பண்றாரு, 2. ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருக்கு சில்லால் என்று பேர். ஆதாள் யாவேலை பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அதுல ஒரு பையன் எதுல பெரிய ஆயிட்டாருங்க, ஆடு மேய்க்கிறதுக்கெல்லாம் லீடர் யார் தான், ஷெப்பர்டுக்கெல்லாம் பெரிய லீடர் என்ன பண்றாருன்னு ஆயிட்டாரு. ஏதோ சபிக்கப்பட்ட நிலைமைன்னு பார்த்தா இது எப்படி இருக்கு, கொஞ்சம் போற எல்லா இடத்துலயும் என்ன ஆகுறாங்க, இவங்க செழிப்பா இருக்கிறாங்க. அடுத்தது, அவருடைய சகோதரனுடைய பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும். இன்னொருத்தர் மியூசிஷியன். அப்படியே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் ஃபேமஸா இருக்கிறாரு, ஒருத்தர் அனிமல் ஹஸ்பண்டரியில் என்ன பண்ணிட்டாரு, ஃபேமஸ் ஆயிட்டாரு. சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியர். இன்னொருத்தர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அப்போ ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படி ஆயிட்டாரு. தூபால் காயுடைய சகோதரி நாமால். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன அலைஞ்சு திரிஞ்ச இடத்துல பெரிய ஆளா என்ன பண்ணிட்டாங்க, ஆயிட்டாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு தலைவர் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் அனிமல் ஹஸ்பண்டரிக்கு தலைவர் ஆயிட்டார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாலே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளை யார் பார்த்து பேசுறாரு, அவங்க ஒய்ஃப் பார்த்து தான் பேசுறாரு. ஒய்ஃப் இல்ல, ஒய்ஃப்ஸ் பார்த்து என்ன பேசுறாருன்னா, லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை நானும் என்ன பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். இப்போ காயினுக்கு கொலை பண்ணிட்டு அமைதியா இருக்கலாம், என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயினுக்கு 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி என்ன ஆகும், சுமருங்கிறார். அப்படின்னா என்ன பண்ணக்கூடாதாம்மா, லாமேக்க தொடவே கூடாது, லாமேக்கு என்ன பண்ணிடணும், மன்னிச்சு விட்டுருணும் அப்படின்னு யாரே சொல்லிட்டாரு, லாமேக்கே என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாரு. ஏன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல? ஆக்சுவலாக இப்போ யாரையும் என்ன பண்ணியிருக்கணும், லாமேக்கையும் என்ன பண்ணியிருக்கணும். இப்போ இவர் யாரை வேற கோட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயினுக்கு 7னா எனக்கெல்லாம் 77 யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதில்? ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு எப்படி தான் இருக்கு. பட் காயினுடைய சந்ததி எல்லாருமே ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டாங்க. எல்லாருமே அழிக்கப்பட்டாலுமே கூட ஏன் இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன்
திரும்பி நம்ம ஏசியா வசனத்தை ஞாபகப்படுத்தலாம். நம்முடைய வழிகளை விட யாருடைய வழி ரொம்ப பெருசு? அவருடைய வழி. அப்படின்னா கிளியரா இந்த எபிரேய வசனங்கள், எபிரேய வசனம் எபிரேய நிருபம் இல்லை, எபிரேய எழுத்துக்களை உடைய பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரிப்சர்ஸ் மாபெரும் தீர்க்க தரிசன பார்வையை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்குள்ள வச்சிருக்காரு. நம்ம டீப்பா உள்ள போய் பார்த்தோம்னா காயினுடைய லைஃப்ல இருந்து சில புல்லட் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட், காயின் கூட யார் பேசிட்டு இருந்தது? தேவன். கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஆனா காயினுடைய பலி யாருடைய பலியால கம்பேர் பண்ண முடியலன்னா தன்னுடைய சகோதரனுடைய பலியினால கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா காயினுடைய பலியில எது கலந்துலன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் கலக்கல. அதனால காயின் என்ன பண்ணிட்டார்? பொறாமையில சகோதரனை கொலை பண்ணிடுறாரு. அந்த கொலையின் நிமித்தம் யார் சபிக்கப்படுறாரு? காயின். அதனால காயின் என்னவா ஆகிறாரு? வனாந்தரத்தில் சுற்றி திரிகிறவராக, அலைகிறவராக ஆகிறார், அகதியாக ஆயிடுறாரு. ஆனா சுத்தி திரிகிற எல்லா இடத்துலையும் யாரை கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னா காயின் யாருன்னு கிளியரா கண்டுபிடிச்சிடல. ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டாரு? மார்க் போட்டார், அடையாளத்தை போட்டார். அவர் நிமித்தம் கிரவுண்ட் நிலம் என்ன ஆயிடுச்சு? சபிக்கப்பட்டிருந்த காரணத்தினால அவரால் ஒரு இடத்துல என்ன ஆக முடியல? செட்டில் ஆக முடியல. ஆனா போன எல்லா இடத்துலையுமே, தங்கின எல்லா இடத்துலையும் அவருடைய சந்ததிகள் ரொம்ப செல்வ செழிப்பாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மியூசிக் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதாகட்டும், அனிமல் ஹஸ்பண்டரி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய அவருடைய சந்ததி ஆகிய லாமேக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் கொலை பண்ணிட்டேன், ஆனால் அவர் தவிர என்ன பண்ணுறாரு? ஒப்பு கொடுத்துட்டு ப்ரொடெக்ஷன் வேறு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இதுதான் நம்ம படித்தது, இதுதான் அவங்களுடைய லைஃப்பில் நடந்தது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவன் கொடுத்துருக்காருன்னா சும்மா இருக்குமா? ஆனால் இதை பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்குன்னா இப்போ ஏற்பட்ட சம்பவங்கள் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. பட் ஆச்சரியத்தக்க தீர்க்க தரிசன காரியங்கள் இதுக்குள்ள இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? காயினுடைய ஆஃபரிங், அவருடைய பலியை யாரால கம்பேர் பண்ண முடியல? தன்னுடைய சகோதரருடைய பலியினால கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா அதுல விசுவாசம் இல்லை. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலப்பகுதியில ஆசாரியர்கள், அதாவது யூதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசாரியர்கள், பரிசேயர்கள் செலுத்தக்கூடிய பலி ஏற்புடையதா இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் செலுத்திட்ட பலி ஏற்புடையதா இல்லை. ஏன்னா அதுக்குள்ள எது இல்லை? சரியான விசுவாசம் இல்லை. பொறாமை நிமித்தம் காயின் யாரை கொலை பண்ணாரு? சகோதரனை. அதே மாதிரி யூதர்கள் தன்னுடைய சொந்த சகோதரனான யாரை கொலை பண்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொலை பண்ணது நிமித்தம் என்ன சாபம் வந்துச்சு காயினுக்கு? அதே சாபம் யூதர்களுக்கும் என்ன ஆச்சு? ஸோ ஒரு அருமையான ஒரு விஷயத்தை, யூதர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிழலாக நிறுத்தல யார் இருக்காருன்னா காயின். என்ன ஆகுது? காயின் எங்க தெரிஞ்சாருங்க? அகதியாக வனாந்தரத்தில் சுற்றி திரிஞ்ச மாதிரி யார் சுற்றி திரிஞ்சாங்க? இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசத்திலிருந்து துரத்தி விடப்பட்டு ஒரு ஹோம்லேண்ட் இல்லாத ஜனங்களாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி திரிஞ்சாங்க. செட்டில் ஆக முடியல அவங்களால. அடுத்தது என்ன? மார்க். எங்க பார்த்தாலும் யார் ஐடென்டிஃபை பண்ணிடலாம்? காயினை. அதே மாதிரி உலகத்துல எங்க போனாலும் யூனிக்கா யார் ஐடென்டிஃபை பண்ணிடலாம்? யூதர்களை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே மூலம் கொடுத்துட்ட நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் முழுவதுமாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்த காரணத்தினால, அதாவது கீழ்ப்படிய ட்ரை பண்ணவர்களால பெக்யூலரா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் யாரை ஸ்பாட் பண்ணிடலாம்? யூதர்களை. ஆனா லேண்ட் சபிக்கப்பட்டதுனால ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன ஆக முடியல? அவர்களால செட்டில் ஆக முடியல. செட்டில் ஆக முடியலன்றது எப்படின்னா அவங்களால போற எந்த இடத்துலையும் சொந்தமா என்ன வாங்க முடியலன்னா லேண்ட் வாங்க முடியல. ஒரு ஃபார்மிங், விவசாயம் பண்றதுக்கான லேண்ட் வாங்க முடியல. ஆனாலும் காயினுடைய சந்ததி எப்படி இருந்தாங்க? போன எல்லா இடத்துலையும் செழிப்பா இருந்த மாதிரி, எல்லா இடத்துலையும் டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்த மாதிரி, இவர்கள் சிதறி கிடந்த எல்லா இடத்துலையும் அந்த கடினமான சமயத்துல கூட யூதர்களுடைய சந்ததிகள் என்ன ஆனாங்க? அது எந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் டாப் மோஸ்ட்ல யார் தான் இருக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் தான் இருக்காங்க. பிஸ்னஸ் எடுத்துக்கங்க, பாலிடிக்ஸ் எடுத்துக்கங்க, சயின்ஸ் எடுத்துக்கங்க, எல்லாத்துலயுமே எக்ஸப்ஷன்லாம் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. ஆனா கடைசியா யார் வராரு? ஒரு டிசெண்டன்ட், ஒரு சந்ததியாகிய லாமேக். அவருடைய தவறு என்ன பண்றாரு? ஒப்பு கொடுத்துட்டு ப்ரொடெக்ஷன் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. ஸோ அதே மாதிரி கிளியரா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை நிறைவடைந்த பிறகு, புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு, யூத
தேசத்தில் இருக்கக்கூடிய மீதியானவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா தங்களுடைய தவறை ஒப்பு கொடுத்து தவறை மன்னிப்பு கேட்டு தவறுக்காக ப்ரொடெக்ஷன் என்ன பண்ண போறாங்க, கேட்க போறாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். சக்கரியா 12:10 நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறதை போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அந்த பாயிண்ட்ல என்ன ஒத்துப்பாங்க, தாங்கள் செய்த தவற ஒட்டுமொத்த தேசத்தாரும் ஒத்துக்கொள்ள போறாங்க. இதுல என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய லாமேக்கு, இது வேற எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. நமக்கு யூதால படிச்சிருப்போம், கொஞ்சம் வேற மாதிரி படிச்சிருப்போம். என்னன்னு, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய ஈனோக்குன்னு படிச்சிருப்போம். ஆக்சுவலா ஈனோக் எந்த சந்ததியில வராருன்னா சேத் சந்ததியில வராரு. லாமேக் எந்த சந்ததியில வராரு? கரெக்டா? அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். அப்படின்னா 2 சந்ததி சைமல்டேனியஸா வருது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய ஈனோக் யார் அடையாளப்படுத்துறார் தெரியுமா? 2ஆம் ஆதாம் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு 7ஆம் தலைமுறை யாரு? 7ஆம் கால சபை. அப்ப 7ஆம் கால சபை அடையாளப்படுத்தக்கூடியவர் யாரு? ஈனோக்கு. ஈனோக்கு என்னன்னு ப்ராஃபஸி பண்றாரு? கர்த்தர் தமது 1000 பரிசுத்தவான்களோட வந்து என்ன பண்ண போறாரு? நியாயம் தீர்க்க போறாரு. இப்போ ஈனோக்கு வகுப்பாராகிய நாம என்ன ப்ராஃபஸி பண்ணிட்டு இருக்கோம்? அதை தான் என்ன பண்றோம்? ப்ராஃபஸி பண்றோம். ஈனோக்குடைய லைஃப் எப்படி முடிஞ்சது? அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒருவேளை நாம சபையாக ஓட்டத்தை முடிச்சோம்னா நம்மளுடைய மறுரூபமாக்குதல் எப்படி இருக்க போறோம்? இமைப்பொழுதில் மறுரூபம். இதே பேர்ல வேற ஒரு சந்ததி வந்துட்டு இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு அந்த சைட்ல 7ஆம் தலைமுறை தான் யாரு? லாமேக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா சர்ச் கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு, அதாவது 7ஆம் கால சபை முடிச்சிட்ட பிறகு யாருக்கு திரும்பி பிளெஸிங் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாமேக் எப்படி தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டாரோ அதே போல யூதர்களும் எக்ஸாக்டா 7 தலைமுறை முடிச்ச பிறகு, அப்படின்னு என்ன அர்த்தம்? 7 கால சபை தங்களுடைய ஓட்டத்தை முடிச்ச பிறகு தங்களுடைய தவறை ஒப்புக்கொள்வதின் நிமித்தம் அவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. யோசிச்சு பாருங்க, காயின் அப்படின்ற ஒரு லைஃப்குள்ள இவ்வளோ பெரிய ப்ராஃபட்டிக் பிக்சரை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. ஆனால் அது ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எப்படி இருக்கும்? ஆனால் யோசிச்சு பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டம் இல்லாம ஆவியில் ஜனிப்பிக்கப்படுதல் நமக்குள்ள நடக்காம இப்பேற்பட்ட ரகசியம் உலகத்துல வேற யாருக்குன்னா தெரியுமா? உண்மையாவே இதுவே நமக்கு கேட்கறதுக்கே ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. தேவனே எங்களை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கீங்க, இவ்வளவு பெரிய ரகசியத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயம் இருக்குல்ல ஸ்கிரிப்சர்ஸ்ல. ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம படிக்கும்பொழுது இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும்பொழுது, ஸோ நம்ம டைம் இன்னும் எதுக்கு டெடிகேட் பண்ணலாம்? எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் இருக்கும். இன்னும் பேசினா என்ன பண்ணிட்டே இருக்கலாம். அப்படின்னா இன்னொரு இடத்துல நமக்கு ஃபெமிலியரான ஸ்கிரிப்சர் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, யாரது? நாம தான். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். beloved, ஏதோ அழகா எப்படி சொல்றது, ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதுறாரு பேதுரு. beloved யார் அது? beloved நாம தான். ஏன் beloved? beloved இல்லையா? நாம கரெக்டா இல்லையா? அப்படின்னா நமக்கு யார் beloved? யாரும் இல்லை, பக்கத்து பக்கம் இருக்கு அவங்க தான். ஆனால் அப்படியே பார்த்துக்குங்க ஒருத்தர். beloved. ஸோ beloved நல்லா பேசுறாரு அப்படின்னு அன்பா போய் கேட்டோம்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்க் இட் நாட் ஸ்ட்ரேஞ்சா என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. எதை? உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து.
ஏதோ புதுமை என்று என்ன பண்ணாதீங்க. அப்படின்னா எதை ஸ்டேஞ்சா பார்க்காதீங்கன்னு ஏன் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிகால கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் தவறா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, தவறா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண கிங்டம் கிடைச்சிடும், ஓகே. ஆனா நடுவுலலாம் எது இல்லை, கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், நாம செய்ய வேண்டிய சாக்ரிஃபைஸ், அதெல்லாம் இல்லை. அவர் ஏதோ ஃபாலோ பண்றேன்னு போனா போது நமக்கு என்ன கிடைக்கும், உலக பிரகாரமான பிளெஸிங் வரும், எந்த உபத்திரம் வராது, ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது தான் சொல்றாரு இந்த இடத்துல. அன்பார்ச்சுனேட்லி அவங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை புரிஞ்சுக்கல. இயேசு கிறிஸ்துவோட கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா வித்தவுட் ஃபெயில் துல்லியமா நமக்கு உபத்திரம் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும், வரும். அதற்குரிய ட்ரையல்ஸ் என்ன ஆகும், வரும். இதை குறித்து என்னன்னு முதல்ல யோசிக்காதீங்க, ஸ்ட்ரேஞ்சா பார்க்காதீங்கன்ற. ஏன் ஸ்ட்ரேஞ்சா பார்க்காதீங்க? ஏன்னா நம்ம அது ஸ்டேஞ்சா என்ன பண்ணுவோம், ஐயோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, உபத்திரம் வந்துருச்சு. அந்த உபத்திரம் எப்படி வரும் சொல்லிட்டு வருமா? எப்படி வரும் உபத்திரம்? திடீர்னு நடக்கும், அதுதானே உபத்திரம். ஏன் திடீர்னு நடக்கும்? அந்த சமயத்துல என்ன ரியாக்ஷன் காட்டுறோம், என்ன கேரக்டர் வெளியாகுது, என்ன ஹானஸ்டி வெளியாகுது, செக் பண்ணுவார் தேவன். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏற்பட்ட அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும்போது ஸ்ட்ரேஞ்சா என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. ஸ்ட்ரேஞ்சா எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளஷுக்கு. ஏன் ஃபிளஷுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னா, ஃபிளஷ் சொல்லுமா, நானே ஒரு தேவனுடைய ஊழியன், நான் தேவனுடைய புத்திரன், புது சிருஷ்டி, எனக்கு ஏங்க இவ்வளவு கெட்டதே நடக்குது என் வாழ்க்கையில சொல்லியிருக்குமா? ஏன் இவ்வளோ மோசமான விஷயம் யாருக்கு நடந்துட்டு இருக்கு? மைண்ட் செட் என்னன்னா, யாருக்குமே இது நடக்காத மாதிரி ஃப்ளஷே நீ ரொம்ப பாவம் யாருக்கு சொல்லும், நமக்கு என்னாகன்னு சொல்லும். உடனே நம்ம யோசிச்சோம், ஐயோ ஆமா நாம என்ன போல இருக்கு, ரொம்ப பாவம் போல இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் என் பிரச்சனை என்ன ஆகும் என்ன தெரியும். அந்த ஃபீலிங் யாருக்கு தான் புரியும்? அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா ஃப்ளஷ் பேசுது, புது சிருஷ்டி என்ன பண்ணல, பேசல. அதனால தான் கிளியரா பேதுரு என்ன புரிய விரும்புறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றீங்கன்னா அவரை போலவே அனுபவங்கள் வேணும். எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ள போகிற, பெற்றுக்கொண்டுட்ட தெய்வீக சுபாவத்தை நம்ம வாங்கிக்கணும். சும்மா கொடுத்துருவாரு, அது சாதாரண பிளெஸிங்கா. அப்படின்னா இந்த இடுக்கமான வாசல் வழியில் அண்ணன் நடந்து போனார்ல ஒரு நேர் தெருவில், அந்த மாதிரி எப்ப கூப்பிடுவாரு, எப்பன்னா கூப்பிட்டு நடந்து போனுவார். எதுக்குள்ள? ஸ்டேட். என்னது போவப்போ எப்படி தெரியுமா இருக்கும்? அதாவது ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஆரம்பத்தில் வேணா கொஞ்சம் தேவன் கொஞ்சம் கிருபையா கொஞ்சம் இப்படி அனுமதிப்பார், பெருசா இருக்கும் கொஞ்சம். போ 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 பாதை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெருக்கம். அப்படி கடந்து அப்படி உள்ள போகும்போது அந்த ஒட்டகம் உண்மை தான் என்ன ஆகும், சிராயம். சில சமயத்துல வெட்டிட்டு கூட நம்ம அதுக்குள்ள போனோம். ஒரு வேளை போக முடியல, கையை வெட்டினாதான் அந்த பாதைக்குள்ள போனோம்னா எதை வெட்டணும்? சொந்த மாம்சத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெட்டணும். ஸோ பார்வையா அப்படிதான் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கிளியரா ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ஓட்டத்துக்குள்ள, இந்த சபை வாய்ப்பு ஓடக்கூடிய இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ள இந்த ஹியூமன் ஃபீலிங்ஸு, ஹியூமன் எமோஷன்ஸு, இந்த உலக பிரகாரமான ஆம்பிஷனு, பக்கத்து வீட்டுக்காரர் வாழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவுக்காக அப்போஸ்தலர்ஸ் வாழ்ந்த வாழ்க்கை. இஷ்டம் இருந்தா வாங்கிட்டு என்ன பண்ணலாம், அந்த வாழ்க்கைய போகலாம் சர்ச் கிளாஸ். விருப்பம் இல்லைன்னா சர்ச் கிளாஸ் வாய்ப்பு என்ன பண்ணிடலாம், இழந்துடலாம். யாரையும் நம்மளை என்ன பண்ணல, கையை பிடிச்சலாம் என்ன பண்ணல, வீட்டுல பெரிய கிருபை கொடுத்துருக்கிறாரு. இதை இழந்துட்டோம்னா, சில அற்பமான காரியத்துக்காக எழுந்துட்டோம்னா ஏசா மாதிரி தான் கதறணும். கெஞ்சி கேட்டார் ஏசா, கிடைச்சிச்சா? யார் தூக்கிட்டாரு பர்த்ரைட்ட? யாக்கோபு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல சில சமயத்தில் நம்மளுடைய அனுபவங்கள் மாம்சத்தில் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டி எங்கேயோ வரும், குடும்பத்துக்குள்ளவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வரும், ஃபேமிலிக்குள்ளவே என்ன ஆகும்னா பிரச்சனை வரும்.
சம்டைம்ஸ் அப்படியெல்லாம் பிரச்சனை வரும்போது எமோஷ்னலி ரெண்டரிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், எமோஷ்னலாக உணர்வுபூர்வமான அனுபவமாக இருக்கும். இதெல்லாம் எங்கேயே வரும்போது ஃபேமிலிக்குள்ளேயே வரும்போது உணர்வுபூர்வமான அனுபவமாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, அப்படியே அது உணர்வுபூர்வமான அனுபவமாக. இங்கே பாரு, ஸ்டேஞ்சாலும் நினைக்காத, அக்னியை போடுவார், கேரக்டர் என்ன பண்ணுவார், டெஸ்ட் பண்ணுவார். ஜெயிச்சோன்னா சர்ச் கிளாஸ். அப்படி நான் கிளியரா இது எல்லாமே என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய எல்லாமே அந்த சோதனை வரும்போது டக்குன்னு அதை கணிச்சு அந்த இடத்துல நம்ம என்ன கேரக்டர் காட்டணும். ஏன்னா இது தேவன் நம்மளுடைய லாயல்ட்டியை டெஸ்ட் பண்றதுக்காக அனுமதிச்சுட்ட அக்னி. அப்படின்னா இந்த இடத்துல இதை மட்டும் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் எதுனா ஸ்ட்ரேஞ்சா தெரியுமா? எது அனுபவிச்சாலுமே எது அனுமதிச்சாலுமே நம் முடிவுகளை யாருக்கு பிரியமா மட்டும்தான் எடுப்போம். நம்மளுடைய பணம், நேரம், தாளந்து, உதாரணத்துக்கு சொல்றேன், பணத்தை எதுக்கு வேணா செலவு பண்ணலாம். எதுக்கு செலவு பண்ணலாம்? எதுக்கு வேணா செலவு பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி இருக்கு, என்ன பண்ணலாம்? இருக்குன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம்? ஒரு 2 BHK ஃபிளாட் வாங்கலாமா? இல்லை இல்லை, ஆப்ஷன் இருக்குல்ல. சரி, வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? தேவனுக்காக, சகோதரர்களுக்காக, அப்படியும் யாருக்கிட்ட இருக்கு இந்த ஆப்ஷன்? இன்னைக்கு வரைக்குமே ஒரு சர்டிபிகேட் ஒரு அம்மா வாங்கிட்டே இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், எங்கெங்கெல்லாம் போய் காஸ்பல் பேசுறீங்களோ அங்கங்கெல்லாம் இந்த சகோதரியுடைய பேர் சொல்லப்படும். யாரு? பெத்தானியா ஊர் மரியா. அந்த அம்மா பார்த்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, இருக்கிறதுல என்ன பண்ணிருச்சுங்க, எக்ஸ்ட்ரீமா பெஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடைச்சு ஊத்திட்டாங்க. எப்படி இருந்துச்சு யூதாஸ்க்கு? அது ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. என்னம்மா பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா இதை வச்சு? ஸோ ஸ்ட்ரேஞ்ச். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வ, இது உடனே லாஜிக் பாருங்க, ஆண்டவர்கிட்டே அதை வித்து என்ன பண்ணிருக்கலாம், தருத்திரர் கொடுத்துக்கலாம். நீங்க தானே சொன்னீங்க. ஆண்டவர் அழகா சொன்னாரு, தரித்திரர் எப்பொழுதும் உங்களோட இருப்பார். அப்படின்னா நமக்கு என்ன லெசன்? சர்ச் கிளாஸ்க்காக ஓடக்கூடிய சகோதர சகோதரி எப்பொழுதும் உங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க போறது இல்லை. ஸோ அப்படின்னா இப்படி மட்டும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம லைஃப்ல எதுனா ஸ்டேஞ்சா தெரியும். அந்த சமயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்த்து நம்மள வேணா எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க, என்னப்பா இவர் ஸ்ட்ரேஞ்சா இருக்காரு, வினோதமான மனுஷனா இருக்காரு. அப்படி பார்த்தாதான், அப்படி ஒரு வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நாம கர்த்தருடைய சாயல் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நெருங்கி ஓடிட்டு இருக்கோம். அதுதான் திங்க் இட் நாட் ஸ்டேஞ்ச் அப்படின்ற வார்த்தைக்கு ரசல்பர்க் கமெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப ஏற்பட்ட சோதனைலாம் தேவன் கொடுக்கறது ரீசனபிள் தான், நியாயம் தான் அப்படிங்கிறார். ஏன்னா குமாரனுடைய உடன் சுதந்திரர்களாகுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் நாம. அப்படின்னா கடைசி சொட்டு வரைக்கும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிற மாட்டதை டெஸ்ட் பண்ணணும்ல. அவர் எப்படி டெஸ்ட் பண்ணுவார்? அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே டெஸ்ட் சிவியரா அவர் ஒர்த்தியா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு பார்க்கும்பொழுது, அப்பேற்பட்ட நிலைமைக்கு உயர்த்துவதற்கு முன்பாக நமக்கெல்லாம் நடக்கிறத பார்த்து ஸ்ட்ரேஞ்சுன்னோம்னா நாம நினைக்கிறது தான் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ ஏன் யார் ஸ்ட்ரேஞ்சுன்னுவாங்க, ஏன்பா இப்படி நடக்குது அப்படின்னு யார் சொல்லுவாங்களாமா? என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேவனுடைய டிசைனை இன்னும் என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. தேவனுடைய டிசைனை என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கல. நாம சிலது எதிர்பார்க்கிறது நமக்கு நடக்காது, கூட இருக்கக்கூடிய சகோதரனுக்கு என்ன ஆகும், நடக்கும். ஏன் ஒருவேளை உதாரணத்துக்கு நாம ஃபேமிலியோட ட்ரூத்துக்கு வரணும்னு நினைப்போம், நான் மட்டும் வந்திருக்கோன்னு வைங்க, ஆனா நமக்கு நடக்காது. பக்கத்துல புதுசா வந்த பேசிக் சப்ஜெக்ட் கேட்ட சகோதரன் ஃபேமிலியோட என்ன பண்ணிருவாங்க, ட்ரூத்துக்கு வந்துருவாங்க. எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? என்ன தேவனே நான் கேட்டேன், அது யாருக்கு நடக்குது? அப்போ ஸ்டேஞ்சா பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இது என்ன ட்ரையல்னா, ட்ரையல்ஸ் ஆஃப் கம்பேரிசன். ஒரு பாடமே நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டா? ஏன்னா அட்டிய டைம்ல தேவன் தானியலையும் வச்சிருக்காரு, எசேக்கியலையும் வச்சிருக்காரு. ஆனா தானியல் எங்க வச்சுட்டாரு? அரண்மனையில. எசேக்கியல் சுத்திட்டு இருக்கிறாப்புல. எங்க? நீ போய் தெருவுல 390 days இப்படி படு, 40 days அப்படி படு.
அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு செய்யற பாரு, அது என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித கழிவில் என்ன பண்ணு செய்ய ஒன்னே எசேக்கியலால டாலரேட்டே பண்ண முடியல. தேவனே அவுட் இஸ் பாசிபிள், சரி போ பரவாயில்ல, மாட்டு சாணத்தில் என்ன பண்ணு. அங்க கெஞ்சுறாங்க நம்ம ஆள, ராஜா சாப்பாடை சாப்பிடு சாப்பிடுன்ட்டு. அவரு வேற என்ன பண்றாரு, இல்லப்பா நான்லாம் யூதன் அப்படி சாப்பிட மாட்டேன்னு அவர் என்ன பண்றாருன்னா அது வேற ட்ரையல். அப்ப யோசிச்சு பாருங்க, தானியலுக்கு ட்ரையல்ஸ் இல்லையா? எசேக்கியலுக்கு இல்லாத ட்ரையல் அவருக்கு தான் இருந்துச்சு. என்னது? சிங்கத்தின் குகைக்குள்ளேயே கொண்டு போய் போட்டாங்க, யார போடல. ஆனா அப்ப என்ன நினைச்ச கூடாது, அவர் ஏதோ அரண்மனையில் இருக்கிறாரு, அவருக்கு ட்ரையல்ஸ் இல்லை, அப்படிலாம் கிடையாது. பரிசுத்தவான்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல என்ன வரும்னா ட்ரையல்ஸ் வரும், வெவ்வேறு விதமா என்ன ஆகும் வரும். ஸோ அப்படின்னா கிளியரா, எவ்வளோ சிவியரா வந்தாலுமே, எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா வந்தாலுமே சோதனைகள், ஆனால் புரிஞ்சுக்கணும், கையெழுத்து போட்டோம்ல பேப்டிசத்தில், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கலையா அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏதாச்சும் கையெழுத்து போடுவோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும்ல, யாருன்னா ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்கன்னா என்ன கேள்வி கேட்கலாங்க, ஏங்க கையெழுத்து போடும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்காமலே கையெழுத்து போட்டீங்களா? இது எல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு தெரியும்ல, இல்ல பேசிக் சப்ஜெக்ட் வேற மாதிரி எடுத்தாங்களா? இதே பாயிண்ட் தானே பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்புறமா என்ன பண்ணி ஆகணும், இதுதான் பாயிண்ட். அப்படின்னா ரட்சிப்பின் அதிபதியே பூரணப்படுத்துவது உபத்திரவத்தினாலதானா? அப்படின்னா கோபாக்கினின் பிள்ளையா இருந்த நம்ம நியாய அதாவது நீதிமானாக்கப்படுதல ரொம்ப இலவசமா வேற என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா நம்மளுடைய லாயல்ட்டியை டெஸ்ட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ட்ரையல்ஸ் இருக்கணும், எக்ஸ்ட்ரீமா இருக்கணும். ஆனா சோதனைகள் எல்லாருமே நம்மளுடைய கேரக்டரை பலப்படுத்தும். ஏன்னா எப்ப பலப்படுத்தும்னா, நாம நீதி நிமித்தமாக சத்தியத்தில் வேர் உள்ளவர்களாக நாம நிற்கும் போது. ஸோ ஒருவேளை டெஸ்டிமோனி மீட்டிங்ஸ்ல இதுக்காக தான் இந்த மாதிரியான சமயத்தில், அதாவது சாட்சி கூட்டத்தில் நம்மளுடைய ட்ரையல்ஸை, லேட்டஸ்ட் ட்ரையல்ஸை, டெஸ்டிமோனி மீட்டிங்னு என்ன கிடையாது, நான் இப்படி இருந்தேன்ட்டு ஒரு பேபிலோனில் கொடுக்குமே அந்த டெஸ்டிமோனி மீட்டிங்கில் லேட்டஸ்டாக இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு என்ன ட்ரையல்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம ஷேர் பண்ணுறதின் மூலமாக அதை பார்த்து யாரை பரிதவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டெஸ்டிமோனி மீட்டிங்கில் சகோதர சகோதரிகள் ஷேர் பண்ணும்போது தான் தெரியும், நாம் கம்முன்னு அமைதியாகிடுவோம். ஏன் தெரியுமா, நாம் நம்முடையது ஏதோ பெருசுன்னு என்ன பண்ணிருக்கோம் நினச்சிட்டு இருப்போம். பரவாயில்ல, நம்மளதே எப்படி தான் இருக்காது, குறைவாக தான் இருக்குது. சே இந்த சகோதரன் என்ன பண்ணியிருக்காரு, இதுலையே இவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்று இருக்காருன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். இதனால தான் டெஸ்டிமோனி மீட்டிங்ஸ் அவ்வளோ அவசியம். வேறு ரசல் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். எங்கேருந்து நாம முதலாம் உலகத்தில் இருந்தோம் இல்லையா, அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் வந்துட்டு கிறிஸ்துவுக்கு பின்னாடி சபை வரலாறுல வந்துடலாம். இப்போ நம்ம பைபிள்லேருந்து எடுக்க போகிறது இல்லை, எக்ஸாம்பிளை சபை வரலாறுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா எடுக்க போகிறோம். ஸோ யாரை பற்றி எங்கே போக போகிறோன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போயிடலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுவிசேஷ யுக சரித்திரத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம், நம்முடைய அன்பு சகோதரர் வில்லியம் டிண்டேல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வில்லியம் டிண்டேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியம்னா, மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா இவரும் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ இப்போ இவர் எங்கே வாழ்ந்துருந்தார்னா இங்கிலாண்டில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ அவர் செஞ்சதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க், எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேட்டட், எக்ஸ்ட்ரீம் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன பண்ணார்னா பைபிளை இங்கிலீஷில் என்ன பண்ணார்னா மொழிபெயர்த்தார். அப்படி மொழிபெயர்க்கிறாருனாலே யாரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம ஆளுங்க யாரு போப்புமா இருக்கும். என்ன பிளான் போடுறாங்கன்னா 2000 காப்பி போடலான்னு பிளான் பண்ணுறாரு இவர். ஃபர்ஸ்ட் எடிஷனில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு 2000 காப்பியுமே வாங்கி எரிச்சிட்டோம்னா யாருக்கு என்ன ஆகாது. என்ன ஒரு மாஸ்டர் மைண்டு பாருங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணிட்டாங்க. 2000 காப்பியுமே என்ன பண்ணிட்டாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பரவறதுக்கு முன்னாடி அழிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய ஓவர் ரூல் பண்ணிட்டாரு. அது ரொம்ப ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்கினதுனால 2000 காப்பியுமே இப்போ யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. உடனடியாக என்ன பிளான் போட்டாரு, செகண்ட் எடிஷன் என்ன பண்ணலாம் நம்ம பண்ணலான்ட்டு. ஏன்னா ப்ரீமியம் பே பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீமான பணத்தை பே பண்ணி வாங்குறாங்க. அப்போ நைஸ் ப்ராஃபிட் யார் கிடைக்குதுன்னா நம்முடைய அன்பு சகோதரர் வில்லியம் டிண்டேலுக்கு கிடைக்குது. செகண்ட் எடிஷன் போடுறாரு. செகண்ட் எடிஷன் ஏறக்குறை 2000 காப்பிக்கும் மேலே.
இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால இவர் இங்கிலாந்து விட்டுட்டு போயிடுறாரு மற்ற இடங்களுக்கு, யூரோப்புக்கு. அங்கே போயிட்டு அங்கேருந்து பிரிண்ட் பண்ணுறாரு. பட் பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பிளான் பண்ணுறாருன்னா, ஷிப் வழி எங்கே அனுப்பிச்சிடலாம், நாம இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ அப்போ யோசிச்சு எப்படி இருக்கும் சாதாரண ஒரு ஊழியமாக யோசிச்சு பாருங்க. அந்த காலப்பகுதியில் டிரான்ஸ்லேட் பண்ணி திரும்பி இவ்வளோ பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி நாடு விட்டு நாடு வந்து ஒரு வழியாக பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி அனுப்பணும். எங்கே இங்கிலாந்துக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமாக என்ன நினச்சிருப்பார், இது பயங்கர பிளெஸ்ஸிங்காக தேவடைய பிள்ளைகளுக்கு இருக்க போகுது, உண்மை வெளியே வரப்போகுது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அனுப்புகிறாங்க. இப்போ ஷிப் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து போகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி மாபெரும் புயல்னால கப்பல் உடஞ்சி கவிழ்ந்து மொத்த காப்பி என்ன ஆயிருது, அடைஞ்சிருச்சு. எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? ஏன் தேவன் இதை பண்ணாரு? நாம் என்ன யோசிப்போம், எப்பா இதுதானே ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பைபிளே யார் கையிலையும் இல்லை, டிரான்ஸ்லேஷன்ஸ் போய் சேரணும். ஏன் இப்படி பண்ணாரு? ஏன் இது நடந்துச்சு வில்லியம் டிண்டேல் வாழ்க்கையில்? தேவன் ஏன் இதை அனுமதிச்சாரு அப்படின்னு கேட்டீங்க, என்கிட்ட பதில் இல்லை. உண்மையாவே பதில் தெரியாது ஏன் இது நடந்துச்சுன்ட்டு. இதுக்கு பின்னாடி ஒரு பாயிண்ட்லாம் பார்க்க போறதில்ல, அப்படி ஒரு விஷயமே இல்லை. பட் ஏன் இப்படி ஒரு ஸ்டேஜான விஷயம் அனுமதிச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. தேவன் ஏன் இதை அனுமதிச்சாருங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பரிசுத்தவாடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவமும் அவருடைய குணாதிசயத்தை வளர்ப்பதற்கு ஏதுவாக தான் இருக்கும். அதே தான் யாருக்கும் இருந்திருக்கும், டிண்டேல் பிரதருடைய லைஃப்லேயே இருந்திருக்கும். அப்படி நான் இந்த இடத்துல என்ன யோசிச்சிருக்கலாம், அவரு என்ன எனக்கு ஏன் இது நடந்துச்சு, ஏன்னா என்ன யோசிச்சிருப்பாரு, ஒருவேளை நினைச்சிருக்கலாம் தேவனே இதில் என்ன அனுமதிச்சிருக்கிறீங்க, பட் உண்மையான ரீசன் தான், பட் இன்னும் நாங்கள் ஒருவேளை இன்னும் அதிகமாக உங்க மேலே சார்ந்து இருக்கணும் போல இருக்குது, தெரியல. இப்போ இந்த இடத்துல ஏன் இது நடக்குது, ஒருவேளை தெரியல, நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒருவேளை ஓவரா கிரெடிட் அவருக்கு கூட என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்திருந்திருக்கலாம். நம்ம செஞ்சிட்டோன்ற ஒரு சின்ன நினைவு வந்துச்சான்னு தெரியல, பட் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் அனுமதிச்சிட்டாரு. இப்போ டிண்டேலுக்கு ஒரே ஆப்ஷன் தான், யார் காலில் விழணும் போய், இப்போ யார் அதிகமாக சார்ந்திருக்கணும் அப்படின்னா, இதே மாதிரி தான் நம்முடைய அனுபவங்களை சம்டைம் நாம் ஒரு பிளான் போடுவோம் தேவனுடைய வேலையில், அட்டர் ஃபெயில் ஆகும். அப்படின்னா நம்ம அறுவடை ஊழியத்தில் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் செய்யணும், நல்ல ஒரு பிளான் போடுவோம், என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளானும் கிராஷ் ஆகும், முடியும். அப்போது என்ன கேள்வி வரும், தேவனையா இதை அப்ரூவ் பண்ணலை, நான் தேவனுக்காக தானே ஊழியம் பண்ணேன், நல்ல விஷயத்துக்காக தானே பண்ணேன் அப்படி நான் கிளியராக எப்படி வில்லியம் டிண்டேலுக்கு நடந்ததோ அதே தான். தேவனுக்கு முக்கியம்தான் நம்ம வெளிப்புறமாக செய்யக்கூடிய ஊழியங்கள், வெளிப்புறமான இப்போ டிண்டேல் செய்த டிரான்ஸ்லேஷன் ஊழியம் முக்கியம்தான், அதே மாதிரி நாம செய்யக்கூடிய ஊழியங்கள் கூட முக்கியம்தான். பட் அதை காட்டிலும் எது தெரியுமா ரொம்ப முக்கியம், பிரதர் டிண்டேலுக்குள்ள வளருது பாருங்க புது சிருஷ்டி, அந்த புது சிருஷ்டியுடைய வளர்ச்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா நம்ம வெளிப்புறமா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், நிறைய ஊழியங்கள் பண்ணலாம், எக்ஸ்ட்ரீமா பண்ணலாம், ஓகே நல்லது தான். ஆனா எது ரொம்ப முக்கியம்னா நமக்குள்ள ஹிடன்னா ஒரு விஷயம் வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க, புது சிருஷ்டி. ஸோ அதுதான் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் முதன்மையா பார்க்கிறார். நாம் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதி செய்யறது தான். ஸோ அடுத்த ஸ்டேஜ் ஆன விஷயம் எங்க பார்க்க போறோம்னா 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என்ன இருக்கு, பிலிஸ்தியர்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை. என்ன ஆயிடுச்சுன்னா சண்டையில் ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் சேனையில் உள்ள 4000 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க. யாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க, 4000 மெம்பர்ஸ். வீட்டில் போய் நீங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். 4000 பேரை கொலை பண்ணிட்டா எப்படி இருக்கும் ஒரு மிலிட்ரியில்? என்ன யோசிக்க தோணும் இவங்களுக்கு? வெயிட் எ செகண்ட், நாம யாரு, நாம தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ இந்த இடத்துல என்னப்பா பட்டது நமக்கே தோணுது, திடீர்னு நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு பிரைட் ஐடியா வந்துருச்சு, எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு, என்ன பண்ணுவோம், சீலோவில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிடலாம், மோசே மாதிரியே கொண்டு வந்து நிற்க வச்சிடலாம். நிற்க வச்சுட்டு நாம யாருக்கு தான் வெற்றி, நமக்கு தான் வெற்றின்னு யார் அங்கே ஐடியா கொடுதுன்னு தெரியல, பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியை விட மோசமாக தோத்துட்டாங்க.
அதான் படிக்கிறோம் 1 சாமுவேல் 4:10. எனவே பெலிஸ்தியர்கள் கடுமையா சண்டையிட்டு இஸ்ரவேலை தோற்கடித்தனர். ஒவ்வொரு இஸ்ரவேல வீரனும் தங்கள் முகாமிற்கு ஓடினார்கள். இது இஸ்ரவேலுக்கு படுதோல்வியா இருந்தது. சாதா தோல்வி இல்லை, படுதோல்வியா இருந்தது. 30,000 இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டனர். நியூஸ் அதுதான் அன்னைக்கு. ஆக்சுவலா இது எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தான் மறிச்சாங்க? 4,000 பேர். எடுத்துட்டு போன பிறகு எப்படி இருந்திருக்கும்? 30,000 பேர். இதுல இன்னும் ஒஸ்டான விஷயம் என்ன தெரியும் நடந்துருச்சு? பெலிஸ்தியர் தேவனுடைய பரிசுத்த பெட்டியை எடுத்துக்கொண்டு ஓப்னியும் பினகாசியும் கொன்று விட்டனர். அடுத்த ஹெட்லைன் தான். எதை வேற தூக்கிட்டாங்க? உடன்படிக்கை பெட்டியும் போயிடுச்சு. இதுல இன்னும் படுமோசமா யார் அவர் செத்துட்டாங்க? யார்? ஓப்னி பினகாசி, ஏலியினுடைய பசங்க. எப்படி இருந்திருக்கும்? இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கும். ஆனால் அந்த ஐடியா யாருக்கிட்ட இருந்து உருவாச்சுன்னு தெரியல. ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி யாவே தேவன் இவ்வளோ புனிதமான ஒரு பொருளை போய் புறஜாதிகள் எடுக்கிறதுக்கு அனுமதிச்சார்? ஆக்சுவலா மாபெரும் தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் தான். ஆக்சுவலா என்ன நினைச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி ஏதோ லக்கி சாம் மாதிரி நினைச்சிட்டாங்க. அவங்க எவ்வளோ பரிசுத்தமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு என்ன சொல்றது, சூப்பர்ஸ்டிஷன் தமிழ்ல என்ன சொல்லுவோம், ஒரு மூட நம்பிக்கையின் ஒரு பொருளாக யார் பயன்படுத்திட்டாங்கன்னா யூதர்கள் பயன்படுத்திட்டாங்க. மாபெரும் விசுவாச குறைச்சல் அங்கே இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா, 4,000 பேர் செத்துட்ட உடனே முழங்கால் படியிட்டு, தேவனே நாங்கள் மோசமாக இருந்துட்டோம், மோசமான லைஃப் எங்களுக்கு இருந்துச்சு, எங்களை என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க, விசுவாச குறைச்சல் இருக்குது, அதை எங்களுக்கு விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க, முழு ட்ரஸ்ட் உங்கள் மேலே என்ன பண்ணுறோம் வைக்கணும்னு சொல்லியிருந்தா ஜெயிச்சு இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க வேற என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் போட்டாங்க. இப்போ யார் எடுத்துகிட்டு போயாச்சு? பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நல்லா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அங்கே பெரிய பிரச்சனை. என்ன பிளான் போடுறாங்கன்னா, ஏறக்குறைய எவ்வளோ நாள் இருந்துச்சு தெரியுமா? 7 மாதம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. 1 சாமுவேல் 6:1 படிக்கிறோம். 2ஆம் வசனம், பின்பு பெலிஸ்தியர் பூஜாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாக அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். அப்பா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிற. சரி, இதே அனுமதிச்சார் தேவன். இது ஏன் நடந்துச்சு? இப்படி ஒரு விஷயம் ஏன் நடந்துச்சு? அவ்வளவுதானா? ஜெரம் ஒரு ஃபெய்த்துக்கு மட்டும்தான் லெசனா? இதுலயும் மாபெரும் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணிருக்காருன்னு வச்சிருக்காரு. அதான் ஆச்சரியம். சோ இந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டி எதை அடையாளப்படுத்துச்சு? நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் தேவனுடைய பிரசன்ஸ் அவர்களோட இருப்பதை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. அந்த ஆர்க் அவங்க கிட்ட இருந்து எடுத்தது எதை அடையாளப்படுத்துதுன்னா, தேவனுடைய பிரசன்ஸ் யாரை விட்டு போயிடுச்சு? யூதர்களை விட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ மறுபடியும் எங்கே வரலாம்னா 1ஆம் நூற்றாண்டுக்கு வரலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நியாயப்பிரமாண பெட்டி அந்த உடன்படிக்கை பெட்டி யூதர்களை விட்டு போச்சுன்னா, அவருடைய விசுவாசத்தை குறைச்சல் நிமித்தம் தேவனுடைய பிரசன்ஸ் அவங்களை விட்டு போச்சு. அதே போல 1ஆம் நூற்றாண்டுல யூதர்களுடைய விசுவாச குறைச்சல் நிமித்தமா என்ன ஆயிடுச்சுங்க? அந்த இடத்துல யூதர்களை விட்டு தேவனுடைய பிரசன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. எத்தனை மாசம் இல்லை? 7 மாசம் தேவனுடைய பிரசன்ஸ் இல்லை. எப்பதான் வந்துச்சு? திருப்பி 7 மாசம் கழிச்சுதான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. எது? தேவனுடைய பிரசன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஆர்க் 7 months இல்லையா? அகைன் என்ன பேரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷகத்துல ஏறக்குறைய 7 மாசம்னா 7 கால சபையின் காலப்பகுதிகளாக தேவனுடைய பிரசன்ஸ் யார் கையில இல்லை? இப்போ யூதர்கள் கிட்ட இல்லை. ஆனா கரெக்டா 7th month அப்பதான், அதாவது 7ஆம் கால சபையின் காலப்பகுதியில தான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேவர் வர ஆரம்பிக்குது. பட் சர்ச் கிளாஸ் முடிஞ்சாதான் முழு ஃபேவர் புது உடன்படிக்கை அவர்கள் மத்தியில் என்ன ஆகும்? ஸ்தாபிக்கப்படும். அப்படின்னா கிளியரா மோசேவின் சமயத்துல உடன்படிக்கை பெட்டில 3 விஷயம் இருந்துச்சு. ஆரோனின் துளிர்த்தோல், அது எதை அடையாளப்படுத்துது? ஆசாரியத்துவத்தினுடைய செலெக்ஷன், சர்ச் கிளாஸ்னுடைய செலெக்ஷன் அடையாளப்படுத்துது. அடுத்தது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் எதை அடையாளப்படுத்துது? சாகாமைக்குரிய ஜீவனுக்கான ஆசீர்வாதங்களை அதை அடையாளப்படுத்துது. அடுத்தது இருந்தது என்ன? கற்பலகைகள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதியை என்ன பண்ணுதுன்னா நியாயப்பிரமாணத்தை அதை அடையாளப்படுத்துது. ஆனா
நீங்க பின்னால சாலமன் ராஜாவனுடைய தேவாலயத்துல மறுபடியும் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கும் பொழுது என்ன இருந்துச்சு தெரியுமா? அதுல 1 ராஜாக்கள் 8:9, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபில அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலைகளிலே அல்லாமல் அதிலே வேறொன்றும், போகும்போது 3 இருந்திருக்கு, வரும்போது எது இல்லை? 2 இல்லை, 1 தான் இருக்கு. எந்த 2 இல்லை? ஆரோனின் தொழிற்கோல், அடுத்தது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இல்லை. அப்படின்னா என்ன அடையாளப்படுத்துது? அப்படின்னா என்ன அழகான ஒரு தேவன் திட்டம் வச்சிருக்கார் பாருங்க. இந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டி திருப்பி வரும்போது, அதாவது அது போனது எதை அடையாளப்படுத்துது? யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? விசுவாச குறைச்சினால் தேவனுடைய பிரசன்ஸ் போச்சு. மறுபடியும் அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்பொழுது திரும்பியும் தேவனுடைய பிரசன்ஸ் 7 மாசம்னா 7 கால சபையின் காலப்பகுதிக்கு அப்புறமா தேவனுடைய பிரசன்ஸ் யூதர்கள் கிட்ட திருப்பி வரும்பொழுது 2 இல்ல. அவங்களுக்கு எது இல்ல? ஆரோனின் துளிர்த்த கோலம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் இல்ல. அப்படின்னா ஆசாரியத்துவம், சர்ச் கிளாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அவங்க கையில தான். என்ன ஆயிடுச்சு? அவங்க விசுவாசத்துக்கு ஒரு நிமிஷம் போயிருச்சு. ஆனா திரும்பியும் தேவனுடைய பிரசன்ஸ் வரும்பொழுது, தேவனுடைய பிரசன்ஸ் வருது, உடன்படிக்கை பெட்டி வருது, ஆனா எது இல்ல? அதுவும் இல்லாம எதுவும் இல்லை. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், சாகாமைக்குரிய ஜீவனுக்கு போகக்கூடிய ஆசீர்வாதம் முதல்ல இருந்துச்சு. தேவனுடைய பிரசன்ஸ் போயிட்டு திருப்பி வரும்போது 7 மாசம் கழிச்சு வரும்போது என்ன அர்த்தம்? 7 கால சபையின் காலப்பகுதி முடிஞ்சு வரும்போது யார்கிட்ட இல்ல? இவங்க கிட்ட இல்ல. எது மட்டும்தான் இப்ப பெண்டிங்? எது மட்டும்தான் வருது? ஆனா கோவனன்ட், லா கோவனன்ட் அப்படின்னா எது மட்டும்தான் கிடைக்க போகுது அவங்களுக்கு? புது உடன்படிக்கையில, புது உடன்படிக்கைக்கு அழகான பேர் நம்ம சொல்லுவோம், புது நியாயப்பிரமான உடன்படிக்கை. அது அந்த புது உடன்படிக்கை மட்டும்தான் மறுபடியும் யாருக்கு கிடைக்க போகுது? யூதர்களுக்கு கிடைக்கிறதே தவிர எது போயிடுச்சு? இப்போ அவ்வளோ பெரிய திட்டம் வச்சிருக்காரு பாருங்க. நமக்கு அது படிக்கும்போது ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு, இதெல்லாம் ஏன் வச்சிருக்காருன்னு. ஆமா, அங்க எடுத்துட்டு அனுப்பிச்சாங்கல்ல, யார் எடுத்திருப்பாங்க அந்த 2? நிச்சயமா யார் எடுத்திருக்க முடியாது தெரியுமா? யூதர்களால் தொடவே முடியாது. யார் எடுத்திருப்பாங்க அதை? பிலிஸ்தியர்கள் தான் என்ன பண்ணிருக்கணும்? அதை எடுத்திருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் இல்லை எடுத்தா. அப்படின்னா அது 2 யார் எடுத்துட்டது? எது 2? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தையும் ஆரோனின் தொழிற்கோலையும் யார் எடுத்துட்டது? புறஜாதிகள். யார் அந்த புறஜாதிகள்? அப்ப போச்சே, போகும்பொழுது அதை யார் எடுத்துட்டது? அதை எடுத்தது யார்? அது ஆக்சுவலா மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், சாகாமைக்குரிய ஜீவனுக்கான ஆசீர்வாதங்கள், பிரீஸ்டுடா மாறக்கூடிய வாய்ப்பை என்ன பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்துட்டு பேலன்ஸ் இப்ப எது மட்டும்தான் போகுது அவங்களுக்கு? கற்பலைகள் மட்டும்தான் போகுது. புது உடன்படிக்கை மட்டும்தான் யூதர்கள் போதே தவிர்த்து எது இழந்துட்டாங்க அவங்க? இது 2 இழந்துட்டாங்க. பிட்வீன்ல நாம என்ன பண்ணிட்டோம்? எடுத்துட்டோம். அப்ப யோசிச்சு பார்க்கலாம், ஸ்ட்ரேஞ்ச் திங்கா இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் பழைய ஏற்பட்ட தேவன் அனுமதிச்சிருக்காருன்னா அதுல மாபெரும் ஆழமான சத்தியங்களை என்ன பண்ணியிருக்கார் தேவன் நமக்காக வச்சிருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? ஒரே விஷயம் தான் நமக்கு சொல்ல வருது, காட் வேஸ் ஆர் ஹையர் தென் அவர்ஸ். நம்மளுடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிதான் சிறந்தது. அப்படின்னா என்ன அனுபவம் வந்தாலுமே லைஃப்ல, அது ஒருவேளை நம்ம பைபிள் படிக்கும்போதும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்துச்சுன்னா பைபிள் படிக்கிறதுல அல்லது பர்சனல் லைஃப்ல, இந்த இடத்துல ப்ரேயர் ரொம்ப ரொம்ப அவசியம். முட்டி போட்டு என்லைட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கணும். அப்படின்னா வெளிச்சத்துக்காக. ஏன்னா எப்பவுமே தேவன் ஏதோ ஒரு விஷயத்துல மைண்ட்ல என்ன பண்ணியிருக்காருங்க, வச்சிருக்காரு. அதனால ஒரு அருமையான ஒரு வார்த்தை பிரதர் சொன்னது, அது டேவிட் ஸ்டெயினுடைய டிஸ்கோர்ஸ் தான். அதில் அழகா சொல்லும் போது சொல்றாரு, there is no experience that we have that doesn't have a purpose. அப்படின்னா நமக்கு அனுமதிக்கப்படக்கூடிய எல்லா அனுபவங்களும் ஒரு நோக்கம் இல்லாமல் என்ன பண்ணப்பட்டதில்லை. அது முழுக்க முழுக்க யார் செயல்படுறாரு? தேவன் செயல்படுறாரு. இந்த ஒரே சேலஞ்ச் என்ன தெரியுமா நமக்கு? புரிஞ்சுக்கிறது இல்லை. எதை? ஏன், ஒய், நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன கிடையாது தெரியுமா?
ஆன்சர் கீ இதான்ப்பா, கிடையவே கிடையாது. அந்த ஸ்ட்ரகிளில் கற்றுக்கிட்டு நாம் கீழ்ப்படுகிறோம் பாருங்க, அதுதான் நம்முடைய போராட்டம், அதுதான் நமக்கான டெஸ்ட். ஸோ அதனால் ஒரே ஆப்ஷன் தான் இதில். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி, உன் வழியை கர்த்தருக்கு அப்படின்னு. என்ன அர்த்தம்? சிம்பிளான விஷயம். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் சில சமயத்தில் கடினமாக்கிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார். commit thy way unto Jehovah. யாவே தேவன் கீழே ஒப்பு கொடுத்துட்டு trust also in him and he will bring it to pass. அவர் காரியத்தை என்ன பண்ணிடுவார். அதனால இப்படி பார்க்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஸ்ட்ரேஞ்சாக பார்க்க வேண்டாம். ஸ்ட்ரேஞ்சாக பார்த்தா தான் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் ஆயிரும். மற்றவங்க தான் நம்மளை எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சாக பார்க்கணும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சான விஷயம் ஸ்கிரிப்சர்ஸில் வச்சுருக்காரு, அதில் எவ்வளோ மாபெரும் பாடங்களை வச்சுருக்காரு. இவ்வளோ நம்ம பார்த்த ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கா பைபிளில் ஸ்ட்ரேஞ்ச்? அப்போ நம்ம கான்செக்ரேட் டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம்? எவ்வளோ ஸ்டடி பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் என்ன ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் அனுமதித்தாலும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய பொற்பாதங்களில் சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா?